மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை இங்கே அழைத்து வந்திருக்காருன்னு நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்புகிறேன். இந்த மாதிரி நான் இந்த பாய்ஸ் டீமை பார்த்த உடனே நான் நினச்சேன், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் இல்லையா? கிரேட். எனிஹோ, இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சோம். அவங்கெல்லாம் குவிஸுக்கு போயிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு குவிஸ் கேட்டால் சொல்லுவீங்களா? ஜஸ்ட் யூ ட்ரை. நீங்கள் காமனாக ட்ரை பண்ணுங்கள். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க மட்டும் ஃபஸ்ட்டு கை தூக்கி காமிங்க. ஆபிரகாமுக்கு, யூனோ ஆபிரகாம், ஐயோ தெரியும் தெரியல, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். தெரியுமில்ல? சரி. இந்த ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்? எஸ், கம் ஆன். 2. Are you sure? சரி, ஓகே. Who are they? சாரா, இன்னொருத்தர் ஆகார். இது இல்லாம இன்னொரு மனைவி இருந்தாங்க. யாருக்காவது தெரியுமா? இது இல்லாம அவங்களுக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க. கெத்தூரா. ஜோரா உங்களுக்கு கை தட்டுங்க. ஜோரா. எஸ், ஷீ இஸ் கெத்தூரா. சரி, ரைட், ஓகே. அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் கேட்குறேன், கெத்தூராவை எப்போ ஆபிரகாம் திருமணம் செய்தார்? எதுக்கப்புறம்? எந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம்? நோப். எஸ், ஓகே, ஃபைன், குட். நீங்கள் சாரா இருந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்க. ஆக்சுவலி சாரா என்னென்னா, ஆபிரகாமை விட்டுட்டு அவங்க தூரமாக போய் இருந்துருவாங்க. அவங்க மம்ரேங்கிற இடத்துல போய் இருந்துருவாங்க. ஏன் மம்ரேயில் போய் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் உங்களுக்கு அது சின்ன டைனமிக்காக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு யாரோ ஒருத்தர் வாங்க, பிரதர் வாங்க, பிரதர் ப்ளீஸ் கம். ஸோ இவர் தான் நமக்கு ஆபிரகாம். ஓகே, கொஞ்சம் குட்டியாக யாராவது பிரதர் வாங்க, யாராவது கம். ஒன் ஆஃப் கம் மாற்றி வச்சுக்கலாமா? எஸ், கம். இவர் ஆபிரகாம் வச்சுக்கலாம். இவர் பேர் என்ன? இவருக்கு சன்னு ஐசக். இப்போ நீங்க அங்க உட்காந்துக்குங்க. நம்ம ஆபிரகாம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே அப்படிதான் இருக்கணுங்கிறீங்களா? கண்ணை மூடிங்க. கண்ணை மூடிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் ஆகிய கடவுள் வர்றார். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் கனவுல சொல்றார், உன்னுடைய ஏக குமாரன் ஆகிய ஒரே மகனாகிய ஈசாக்கை கொண்டு போய் பலியிடுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே காலையில் எந்திரிச்ச உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? எந்திரிச்ச உடனே போய் ஈசாக்கு கூப்பிடுறாரு. போங்க, கூப்பிட்டுங்க. கேட்ச் ஹோல்ட் ஆஃப் ஹிம். எஸ், கம் ஆன். இப்போ இவரு 3 நாள் நடைப்பயணமாய் வீட்டிலிருந்து அந்த மலையை நோக்கி போகிறார். ஓகேவா? வாங்க நடக்கலாம், கூட்டிட்டு நடக்க. இப்போ இப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் நடந்துகிட்டே இருக்கணும், நீங்கள் நடந்து போயிடக்கூடாது. கமான், இந்த சைட். ஓகே, இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னோட சின்ன குவெஸ்டின் என்னன்னா, வீட்டிலிருந்து போகும்போது நம்ம ஆபிரகாம் சாராவின் இடத்துல, அவருடைய மனைவி இடத்துல ஈசாக்கை கொண்டு போய் நான் பலியிட போகிறேன். ஐயா, நடந்து கொண்டே இருப்பீர்களாக, 3 நாள் நடையா, ஈசாக்கை பலியிட கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த அம்மா இவந்தால பலி போட்டுருவாங்க. ரைட்? சரி, ரைட். இப்போ பாருங்க, போயிட்டு இருக்காங்களா? சரி, போற வழியில ஈசாக்கு கிட்ட நம்ம ஆபிரகாம் சொல்லவே இல்லை. என்ன சொல்லல? ஆமா, இப்ப சொல்லாம கை பிடிச்சுங்க, அவர் ஓடிடுவார் இல்லாட்டி. சரி, இப்ப போகிற வழியில இவங்க 2 பேத்துல யாருக்கு திகில் இருந்திருக்கும்? என்ன திகில் இருந்திருக்கும்?
இப்படி பலி கொடுக்க போகிறோமே, போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவ என்ன நம்ம செய்ய போகிறான்னு தெரியல. நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் என்னவாய் மாறும்? ஏன்னா எத்தனை வருஷம் தவம் இருந்து கிடைத்த பிள்ளை இது? 25 வருஷம். சரியா? 75 வயதுல இவருக்கு கடவுள் வந்து சொல்றாரு, 100 வயசுல ஈசாக்கு கிடைக்கிறாரு. 100 வயசுக்கு அப்புறம் கிடைத்த இந்த பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுத்துட்டு வந்தா நான் சொன்னதுதான் நடக்கும் இல்லையா? அந்த அம்மா இவரை போட்டு தள்ளிடுவாங்க. சரி, போகட்டும். இப்போ இவர் வந்து என்ன பண்றாரு? போறாரு. போற வழியெல்லாம் இவருக்கு பயங்கர திகில். சரி, இப்போ போயாச்சு. போய் கொஞ்சம் படம் படுத்துக்குவீங்களா ப்ளீஸ்? ஆனால் தூங்கிடக்கூடாது. எஸ் ப்ளீஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவர் வந்து பலி கொடுக்க வருகிறார். பலி கொடுக்க வரும்போது கத்தியை தூக்கி நம்ம ஈசாக்கு மேல வெட்ட போறார். வெட்ட போகும்போது ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? ஆபிரகாமே, ஆபிரகாமே, நிறுத்தப்பா, உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கிறேன், அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் நீ பலியிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம இந்த ஸ்டோரியை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஏதாவது ஞாபகம் வருதா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நோப். ஆண்டவராகிய கடவுள் தன் குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே பலி கொடுத்தார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இங்க வந்து பலியை நிறுத்திட்டாரு, அங்க பலியை நிறுத்தல. சரி, ஏன் நிறுத்தல? நம்ம எல்லாம் காப்பாற்றப்படணும்னு சொல்லி. சரி, போட்டும். இப்போ இவர் என்ன பண்ணார்? இவருக்கு ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. என்ன சந்தோஷம் வந்துருச்சு? அப்பாடா, ஈசாக்க காப்பாத்தியா சந்திரி. இப்போ ஈசாக்கு, சரி போட்டுக்குங்க, ஈசாக்கு சந்தோஷமா வர்றாரு. இப்போ ஈசாக்கோட கையை பிடிச்சிட்டு அப்பா நடந்து வர்றாரு. போங்க. இப்போ சொல்லுங்க, இப்போ போகிற வழியில யாருக்காவது திகில் இருந்திருக்குமா? இருந்திருக்கும். யாருக்கு இருந்திருக்கும்னா இப்போ ஈசாக்குக்கு இருந்திருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் ஆண்டவர் சொன்ன உடனே நம்ம தயங்காம கொண்டு போய் பலியிடுறதுக்கு போனாரு. இனி அடுத்த வாட்டி ஆண்டவர் எப்போ சொல்லுவாரோன்னு இல்லையா? இப்போ வர வழியெல்லாம் நம்ம ஈசாக்கு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. ஈசாக்கு பயந்து. ஆனா ஆபிரகாம் எப்படி வந்திருப்பாரு? ஒரு பெரிய ரிலீஃப், அப்பாடான்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்மால் என்ன பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பைபிளில் இல்லை. நல்லா வச்சு குச்சி வச்சு டேடி என்ன பண்ணாரு அப்படிங்கிறத அங்கே மம்மிகிட்ட சொல்லியிருப்பாரு. அதோட நம்ம சாரா இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் இங்கே இருங்க, வாங்க வாங்க. நீ ஆபிரகாம் ஸ்டே தேர் ஆபிரகாம். இப்போ இந்த ஆள் எங்க போயிடுச்சுன்னா மம்ரேக்கு போயிடுச்சு. இங்க வந்து எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 40 years, 40 வயசு. யாருக்கு? நம்ம ஈசாக்குக்கு. அப்பதான் நம்ம சாரா வந்து இறந்து போறாங்க. சாரா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஈசாக்கு கம்மிங் பேக், பின்னாடி திரும்பி வந்து நம்ம ஆபிரகாமோட சேர்றாரு. ஆபிரகாம் இவருக்கு ஒரு ரெபேக்காவை தேடுகிறார். தேடுறீங்களா? இல்லை ஆமாவா? ஐயோ, சரி போய் உட்காந்துருங்க. இப்போ வந்து ஓகே, ஒரு கொஸ்டின் ஒரு பெரிய ஆன்சர் நம்ம சொல்லியாச்சு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போல நம்ம சூப்பராக அவங்க வந்து ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம வி வில் கோ. இது ஒரு காமன் கொஸ்டின், எங்கேயுமே பைபிளில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் சும்மா உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் கேட்குறேன். பெந்தகோஸ்டல் டே வந்துச்சு, பெந்தகோஸ்டல் திருவிழா வந்துச்சு. அப்போ எல்லாரும் மேல் வீட்டு அறையில் இருந்தாங்க. அங்கே ஒரு முக்கியஸ்தர் இருந்தாங்க. யாரும் சொல்ல முடியுமா? சரி, எல்லாருமே முக்கியஸ்தர்னு வச்சுப்போம். இப்போ அங்கே வந்து மதர் மேரி இருந்தாங்க. சரியா? மதர் மேரிக்கு சும்மா நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு வயசு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஏஜாக இருக்கும் பெந்தகோஸ்டல் டே அப்போ? சீக்கிரம் டக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க, என்னவா இருக்கலாம்?
ரொம்ப ஈஸியாக திஸ் ப்ளஸ் இருக்கலாம்னு சொல்லிட முடியும் நம்மளால. பெண்டகோஸ்டல் டேல மதர் மேரி வாஸ் தேர். அப்போ அவங்களுக்கு என்ன வயது இருந்திருக்கும்? சொல்லுங்க. 40 இருந்திருந்தா ஜோசஃபை அவங்க கைப்பிடிக்கும் போது 7 வயதாக இருந்திருக்க வேண்டும். 49. ஓகே, குட் பி. என்ன சொல்கிறாங்கன்னா, மதர் மேரி வந்து அந்த திருமண ஒப்பந்தமாகும் போது ஷி வாஸ் சம்வேர் அரவுண்ட் டீனேஜ், சம் 14, 15, 16 அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். அப்போது தட் ப்ளஸ் 33.5 இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, ஓகே. மொத்தம் ஏறக்குறைய 50 வயது மதர் மேரிக்கு இருந்திருக்கும். சரி, நம்ம அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நம்ம சொல்லிடலாம். இந்த பெண்டகோஸ்டல் டேல ஒரு பெரிய மிரக்கல் நடந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச மிரக்கலை நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஐ வில் டெல் த இம்பார்ட்டன்ட் மிரக்கல். வேற வேற மொழிகளில் பேசினாங்க. அது எல்லாரும் ஒரே மொழியை ஜோரா அந்த பொண்ணுக்கு ஒரு கை தட்டுங்க. எஸ், நல்லா தட்டுங்க. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பழைய முதல்ல இருந்த ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. சரிங்களா? அந்த கம்மல்லாம் தான் பெருசாக போட்டிருப்பாங்க தெரியுமா, வெள்ளை சாரி கட்டிட்டு. அந்த பாட்டி வீட்டில் வந்து மாடு வளர்த்தாங்க. அந்த பாட்டி மாட்டு சாணியை வந்து இப்படி தான் தட்டுவாங்க, நீங்கள் தட்டின மாதிரி. நீங்கள் என்னமோ கதை நினச்சிட்டிங்களே. சரி, ரைட், ஓகே, கம். சரி இருங்க, அவங்க சொன்னதில் ஒரு சூப்பர் மிரக்கல் இருக்கு. இதே மாதிரி ஈவெண்ட் இதுக்கு ஆப்போசிட்டா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருக்கா? யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்க. எஸ், அப்சல்யூட்லி ரைட். நான் நோவா கிடையாது, நோவா கிடையாது. அது யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த சண்டை வந்ததுக்கு ரீசன் இருக்குது. அது கரெக்டான இடம் சொல்ல முடியுமா? யோபுவா? யாராவது இந்த சைடு? ஒரு கோபுரம் ஒன்று இருந்துச்சு. அந்த கோபுரத்தோட பேரு பாபேல் கோபுரம். நீங்கள் இனிமேல் பதில் சொல்லாதீங்க, உங்களுக்கு சான்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, பாபேல் கோபுரம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெரிய கோபுரம் ஒன்று கட்டினாங்க. அந்த கோபுரத்தை கட்டும்போது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு பெயர் உண்டாக இந்த கோபுரத்தை கட்டுவோன்னு சொன்னாங்க. இவங்க கோபுரத்தை கட்டுறதுக்கு முன்னாடி கடவுள் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து இவர்களுடைய மொழியை பிரித்து விட்டார். இவங்க பேச அவங்களுக்கு புரியல, அவங்க பேச அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு பேச அவங்களுக்கு புரியல, எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதோட அந்த கோபுரம் நின்று போனது. இது வந்து ஜெனிசிஸ் 11th சாப்டர், தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு, டாப்பிள் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய தூய ஆவியை கொடுக்கிறார். இவங்க பேசுகிறாங்க, பல மொழிகளில் இருக்கிறவங்க அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இவங்க பேசுனதை புரிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆஹா, க்ளோரி டு, சூப்பருங்க, பிரைஸ் தி லார்ட். இப்போ அடுத்த கேள்வி நான் கேட்கட்டுமா, அடுத்த பாட்டை பாட சொல்லட்டுமா? கேள்வி கேட்கலாம். பாட்டு இப்படி இப்படி ரெண்டா? சரி, நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? Praise the Lord, praise the Lord, glory to, glory to. சரி, நம்ம வந்து அதாவது பைபிளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடவுளுடைய மக்கள் பாடின போது நிலநடுக்கம் வந்தது. எப்போது? நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்க. அவங்கள வேணாம், சொல்ல வேணாம் சொல்லிட்டு. பைபிளில் ஒரு இடத்துல பாடின போது நிலநடுக்கம் வந்தது. எஸ், எரிகோ இல்லை,
நிலநடுக்கம் வந்தது. எரிக்கோ வந்து கோட்டை இடிந்து விழுந்தது. அவர் சொல்றது கரெக்ட் தான். பாடின போது எரிக்கோ பொது பொதுன்னு கீழே விழுந்துருச்சு. ஆனா ஒரு இடத்துல பாடினாங்க, அப்போ நிலநடுக்கம் வந்தது. எனி க்ளூ கொடுக்கட்டுமா? 2 பேர் பாடினாங்க. பவுலும் சீலாவும். ஜோர் அவருக்கு கை தட்டலாமே. எஸ், லெட்ஸ் கிவ் a good hand. பவுலும் சீலாவும் கடவுளை துதித்து பாடினாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா நிலநடுக்கம் வந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட்டை நம்ம என்னன்னு பார்த்துலாமா? பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். ஆக்சுவலாக பவுலும் சீலாவும் நடந்து போய் கொண்டிருந்தாங்க. ரைட்? கொஞ்சம் எல்லாம் அப்படியே சாமி ஆடுற மாதிரி தெரிஞ்சு 2 பேர் வாங்க. இவங்க வந்து சீக்கிரம் வாயா. எக்ஸாம் எழுத கூப்பிட்ட மாதிரி. இந்த இப்போ வந்து இவங்க வந்து லேடி பவுல், சரி இவங்க லேடி சீலா. நீங்கள் சீலானா உடனே ஷீலான்னு நினச்சக்கூடாது. ஓகே, அது ஒரு ஜென். நான் ரொம்ப நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கமான். ஓகே, இப்போ பவுலும் சீலாவும் நடந்து வருகிறார். நீங்கள் அப்போ மாதிரி வாக்கிங் போகிறீங்க. இவங்க எதுக்காக நடக்கிறாங்கன்னா நற்செய்தி அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே போனாலும் நற்செய்தி அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் நடந்து கொண்டே இருங்க. நற்செய்தி அறிவிக்கிறதுல ஓயவே கூடாது. நற்செய்தி அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். நீ வா. இந்த அக்கா வந்து எப்படின்னா, இவங்க யாருன்னு சொன்னா, இந்த ஊருக்குள்ள ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. நம்ம 4-5 பேர் வேணும்ல. ஆல் தி 4 கம் ப்ளீஸ். கம்யா வாயா, சீக்கிரம் வாங்க. இவங்களுக்கு பின்னாடி நின்றுக்குங்க. இந்த பின்னாடி வாக்கிங் போகிறாங்களா, நற்செய்தி அறிவிச்சுட்டே போங்க. இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு போங்க. இவங்களுக்கு சுற்றி நில்லுங்க. அக்கா வாங்கக்கா. லைன் நிற்கிறீங்க, ட்ரெயினா? வாயா. அவங்கள பார்த்து. சரி. இப்போ இவங்கள இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த அம்மா வந்து குறி சொல்லுவாங்க. என்ன குறி சொல்லுவாங்கன்னா, யாராவது இந்த அம்மா வராங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வீட்டில் என்ன நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, நீ கண்ணை மூடுனா உள்ளுக்குள்ள பூரா கருப்பா தெரியுது, வாயை திறந்தா வாய் பூரா வெள்ளையா தெரியுது, அப்படி சொல்லி இந்த அக்கா குறி சொல்லுவாங்க. இந்த அக்கா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அம்மாவை கையில் வச்சிருக்காங்க. ஒரு நாள் பவுலும் சீலாவும் பாவம் நடந்து களைத்து போயிருக்கிறார்கள். நற்செய்தி அறிவிச்சுட்டு வர்றாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு, கடவுளின் நற்செய்தி பணியாளர்களே சொல்லியா, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம பவுல் வந்து அப்படி ஒரு கிளான்ஸ், நடையா நீ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நடந்து போயிடணும். ஆமா, அப்படி பார்த்துட்டு நடந்து போயிடுறாரு. அடுத்த நாள் இப்படி வர்றாங்க, வாங்க. அடுத்த நாள் வர்றாங்க. அப்போ அதைவே சொல்றாங்க, சொல்லு நீ கை காமிச்ச கடவுளின் நற்செய்தியா. இப்போ அடுத்த வாட்டி பவுல் வரும்போது இந்த அக்கா வந்து சொன்னாங்களா, சொன்ன உடனே பவுலுக்கு கோபம் வந்துருச்சு. இவரை உத்து கவனிக்கிறார். உத்து பாரு, முறைச்சு பாரு, சிரிச்சுட்டே பார்க்க கூடாதியா, முறைச்சு பாரியா. வரமாட்டேங்குது. சரி பரவாயில்ல. பார்த்துட்டு இந்த அம்மாவை பார்த்து, பொல்லாத ஆவியை போ அந்த பக்கம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்குள்ள, பொல்லாத பாவி இல்ல ஆவியே, சீலா அமைதியாரு, பவுல் தான் சொல்லணும். சொல்லு போ அந்த பக்கம் போன்னு சொன்ன உடனே இந்த ஆவி பறந்து போயிடுச்சு. போன உடனே இந்த அக்காவுக்கு வந்து இப்போ வந்து குறி சொல்றது வர மாட்டேங்குது. யார் வந்தாலும் புரிய மாட்டேங்குது. அங்க ஒரு ஆள் வாக்கிங் போயிட்டு இருக்குது. ரைட். ஏனியோ இப்போ பாருங்க என்ன நடக்குது. இந்த அம்மா டம்மி ஆயிடுச்சா, போய்க்கு வந்துரு நீ. இவங்க 4 பேர்த்துக்கும் செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. காசு நமக்கு நல்லா வந்துட்டு இருந்துச்சு, இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த ஆவியை ஓட்டினதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் அந்த 2 பேர்த்தையும் நல்லா பிடிங்க, கழுத்து பிடிங்க, சீக்கிரம்
பிடிச்சி நல்லா நைய புடைக்கிறார்கள். புடைக்கிறாங்களான்னு பாருங்க. நல்லா நல்லா கும்மியா, நல்ல கும்மியாரு. அடி நல்லா நல்லா சாத்தா நைய புடைக்க வேண்டும். நை அடிக்காட்டி பரவாயில்லையா, அடிக்கிற மாதிரி நடிங்க. எஸ், அடிச்சு தட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நல்லா செய்யுங்க. சரி பரவாயில்ல. ஏனியோ எப்படியா நைய புடைத்த பிறகு இவங்க 2 பேர் இங்கே, அந்த 2 ஆளை காணும். வாங்க வாங்க. இவங்க 2 பேர்த்த கொண்டு போய் சிறைச்சாலை இங்கே வந்து எனக்கு இந்த சிறைச்சாலையில் நல்லா கட்டி வச்சிடறாங்க. இவங்க கட்டி வைக்கப்பட்ட போது நீங்கள் நல்லா சொல்லுங்கள், ஒருவேளை நீங்கள் நற்செய்தி நம்ம சென்ட் சேவியர் ஸ்கூலில் நீங்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து உங்களுக்கு தூய் ஆவியானவர் வந்துட்டார், நீங்கள் நாளைக்கு போய் உங்கள் கிளாஸில் போய் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறீங்க. சரியா? என்ன நடக்கும்? சரி, பிரச்சனை நடக்கும். இப்போ நீங்கள் நற்செய்தியை சொல்ல போக உங்களை கொண்டு போய் நல்லா கட்டி வச்சுட்டாங்க ஒரு இடத்துல. அந்த மரத்தில் கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சு நல்லா உதன்னு உதைக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாம் அடிச்சாச்சு. அடி வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் ரத்தம்லாம் ஒழுகுது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ராக்டிக்கலாக சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயா என்னையா பண்ணுவீங்க? சத்தமாக சொல்லியா, நான் பக்கத்தில் வேணுமா? பழிவாங்க, யார் அது அப்படின்னு சொல்லி பழிவாங்க தான் முடியாத. இப்போ வந்து மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. வெளியில் வந்து பார்த்துக்கிறேன், ஏய் ஒத்தைக்கு ஒத்தடா. சரி சரி, அவங்க பழிவாங்க. வேற யாராவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கட்டி வச்சிருக்கிறாங்க, உங்களை கட்டி வச்ச இடத்துல இருந்து என்ன செய்வீங்க? ஏசப்பா எப்படியாவது காப்பாத்து. பரவாயில்ல, அவங்களுடைய பாணி வேற. நிஜமா நேச்சுரலாக சொல்லுங்க, நிஜமா என்ன நடப்பீங்க? என்ன நடக்கும்? யாராவது சொல்லுங்க. கமான் கமான். பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேசாத, டிஸ்கஸ் பண்ணாதையா, நீங்க சொல்லுங்கயா. ஹலோ மேடம், எங்கிட்ட சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? விடுவிக்க வேண்டும். இல்லை, நான் நேச்சுரலாக சொல்கிறேன். ஏன் சாமி, உனக்காக தானே வேலை செய்ய வந்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? புலம்புவோமா மாட்டோமா? தட் ஹேப்பன்ஸ், ரைட்? அதுதான் நேச்சுரல் நடக்கும். அதுக்கு மேலே சாபமெல்லாம் விடலாம் அவங்கள மாதிரி. ஏய் நீ நல்லா இருப்பையா, ஹேச்சா அப்பாச்சா, அப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பாருங்க எப்படி தைரியம் நிற்கிறாங்க பாருங்க. அட்டி செம்ம வாங்கியிருக்கிறாங்க. அடிச்சிங்களா இல்லையா? போட்டிங்களா? இவங்க 2 பேரும் கடவுளை துதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இவங்க 2 பேத்துக்கு ஜோர கைத்தட்டிடலாமா? எஸ். ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துலையும் வாட் தேவ் லேர்ன்ட் அப்படின்னு சொன்னா, கடவுளை அப்போதும் துதிக்க வேண்டும். கடவுளை துதித்த போது என்ன நடந்துச்சுன்னா, வானத்திலிருந்து ஆண்டவருடைய ஆற்றல் இறங்கி வந்தது. அந்த இடமே நடுங்குச்சு. இருக்கிற எல்லா கைதிகளும் விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலை ஆன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலர் கத்தி எடுத்து தன்னை குத்திக்க போனாரு. நம்ம பவுல் நிறுத்து சொல்லு, ஸ்டாப் நிறுத்தி என்ன செஞ்சாரு? நற்செய்தியை சொன்னாரு. அவங்க குடும்பமே ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஒரு உண்மையான நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, கஷ்டமான காலத்தில் கடவுளை துதித்தார்கள். நடந்தது என்ன? கடவுளுடைய வல்லமை இறங்கி வந்தது. தேங்க்யூ ஸோ மச் பவுல். பிரைஸ். இந்த கேங்குக்காக ஒரு நன்றி சொல்லி ஒரு கிளாப் பண்ணல. எஸ், கிவ் அ குட் கிளாப் ஃபார் தம். குட். சீலா ரொம்ப போல்டு. ஏய் பவுல், நீ சொல்லாட்டி கடை, நான் சொல்கிறேன். பரவாயில்ல. குட் குட், வெரி குட். ஓகே, ஷால் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? ரெண்டாவது அடுத்த கேள்விக்கு போகலாமா? சரி.
இந்த சொன்னவங்களாம் சொல்லாதீங்க, சொல்லாதவங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். பெதஸ்தான்னு ஒரு குளம் இருந்தது, ரைட்? அங்க ரொம்ப நாளா ஒருத்தர் படுத்து கிடந்தார். அவரை தான் ஆண்டவராகிய இயேசு போய் சந்திக்கிறார். அவர் எத்தனை ஆண்டுகள் அங்கே படுத்து கிடந்தார்? How many years? 40. யாரு 38 சொன்னது? குட், ஜோரா உங்களுக்கு கை தட்டி 38 ஆண்டுகள் அவர் படுத்து கிடந்தார். நீங்க could you imagine that? சும்மா நீங்க யோசிச்சு பாருங்க. 3 நாட்கள் தொடர்ந்து படுத்து விட்டா நம்ம என்ன சொல்றோம்? நம்மனால முடியாது. 30 நாள் 30 days படுத்துட்டா என்ன நடக்கும்? 3 வருடங்கள் ஒருத்தர் படுத்திருந்தா அவருக்கு என்ன நடக்கும்? Very difficult. 38 years, unimaginable. Praise the Lord. Praise the Lord. சரி, யாருக்காவது தெரியுமா? தெரியல, நான் சொல்றேன். இது எந்த புத்தகத்தில் இருக்கிறது, எந்த அதிகாரத்தில் இருக்கிறது? ஏன்னா இது ஒரு இடத்துல தான் வருது, நற்செய்தி நூல்களில். எந்த நற்செய்தி நூலில் வருது? எந்த நற்செய்தி நூலில் வருது? எத்தனாவது அதிகாரத்தில் வருது? இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் யுவர் பைபிள் ஆல்சோ. கண்டுபிடிச்சிட்டா மொபைல் எடுக்கக்கூடாது, உடனே வந்து சீக்கிரம் பாருங்க, கண்டுபிடிக்க பார்க்கலாம் எந்த புத்தகத்தில் இருக்கிறது. யோவான் அதிகாரம் 5, 10ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக காட்டப்படுகிறார் இல்ல, அதான் 10ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் எஸ் 5 தான் சொன்னியா? 10ன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. 5 தான் சொன்னியா? ஜோரா அவங்களுக்கு கை தட்டு, நல்லா கை தட்டுங்க. ஐம் சாரி, ஐ ஹர்ட் ராங்லி. ஓகே, 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இங்கே எத்தனை மண்டபம் இருந்தது? எத்தனை மண்டபம் இருந்தது? 6, 8, 5. 6 மண்டபமா? 5 மண்டபங்கள் இருந்தது. 5 மண்டபம் இருந்தது. சரி, இந்த சம்பவத்துடைய ஒரு பியூட்டி இருக்கு. இப்போ பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். ஜீசஸ் வந்து வர்றார். இந்த இடத்துல கை வராதவங்க, கால் விளங்காதவங்க, எல்லா சூழ்நிலையில் இருக்கிறவங்க அங்கே இருந்தாங்க. ஜீசஸ் அத்தனை பேரையும் விட்டுட்டார். ஒரே ஒருத்தரை தேடி வர்றாரு. அது இந்த 38 வருஷமா படுத்து கிடந்த அந்த மனிதன். சாம், நீங்க அடுத்தது பாட்டுக்கு ரெடி ஆகிங்க. ஆக்ஷன். சரியா? 38 வருஷமா படுத்த இவரை தான் தேடி வர்றார். இவர்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கேட்டார்னா, என்ன ஒரு விடவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். சரி, 38 வருஷமா படுத்து கிடந்தவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஐயோ அங்க ஏதோ கலவரம் நடந்துட்டு இருக்குது, என்னாச்சு? பள்ளி வந்துருச்சா? டாகா? சரி, அது போதும், அதை விட்டுருங்க, அதை பயமுறுத்திடாதீங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்து அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குதே. சரி, ரைட், ஓகே. இந்த 38 வருஷமா படுத்திருந்தவர்கிட்ட இவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, நீ நலம் அடைய விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? என்னை கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை. அப்போ 38 years he was searching for one kith and kin. No one was there. யாரோ ஒரு ரிலேஷனோ, யாரோ ஒரு ஃப்ரெண்டோ என்னை கொண்டு போய் இறக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருந்தார். நோ ஒன் ஹெல்ப் ஹிம். ஆனால் ஜீசஸ் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. தட் வேர்ட் சேஞ்ச் ஹிஸ் லைஃப். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
Glory to. சரி, ஓகே, ஃபைன். யூ ஆர் ஹாப்பி ஃபார் தட். குட். பைபிளில் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு சம்பவம் உண்டு. ஒரு பாவியான பெண்ணை ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறார்கள். அந்த பொண்ணை கொண்டு வந்து இவருக்கு முன்னாடி தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க, மோயிசனின் சட்டப்படி இவரை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ இவங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஜீசஸ் வந்து என்ன சொல்லுவார்னா, யார் பாவம் செய்யலையோ அவங்க முதல் கல்லை எடுத்து அடிக்கட்டும்னு சொல்கிறார். சரி, அது ஒரு டிப்பிக்கலான கொஸ்டின். அகெயின் யூ கேனாட் ஃபைண்ட் திஸ் இன் பைபிள். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்குது. ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாருனா, தரையில் எழுதுகிறார். யாருனாலையாவது யூகிக்க முடியுமா அதில் என்ன எழுதியிருப்பார்? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ஆனால் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அவர் என்ன எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது? இல்லாட்டி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட என்ன பேசுனீங்க? சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அவர் வந்து சும்மா ஏதாவது எழுதியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? சும்மா வந்து டைம் போட்டு ஏதாவது அப்படி எழுதியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஷுவர். அப்போ என்ன எழுதினார்? சரி, இது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுது. அதாவது, யாருடைய பெயர் மிதிப்படுமோ அவருடைய பெயரை தரையில் எழுதுவார்களாம். அது கரெக்டு தானே? இப்போ நீ தரையில் ஒரு பேரை எழுதி வச்சிருக்கிற. அந்த பொண்ணு, இங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சே, அங்கே பேர் என்ன? லூசி ஃபிலோமினா, லூர்து மேரி. சரி, லூர்து ஃபிலோமினாவுடைய பேரை கீழே எழுதியாச்சு. இப்போ யாரோ ஒருத்தர் நடந்து போனால் மிதிச்சு தானே போய் ஆகணும், ரைட்? அப்போ வந்து அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்து அந்த குருக்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா, இப்படி தரையில் எழுதுனா அவர்களுடைய பெயர் மிதிபட்டு போகும் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் அவங்க வந்து கல்லை போட்டுட்டு கீழே போனதாகவும் ஒரு சில விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஐயோ, பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு. சரி, நான் ஒன்று கேட்குறேன். பைபிளில் நாம் சுத்தப்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் சொல்லப்படப்பட்டிருக்கிறது? அதாவது நம்முடைய ஆன்மா கழுவப்படுவதற்கு என்னென்ன வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது? தெரிஞ்சது சொல்லுங்க. பாவ சங்கீர்த்தனம், வண்டர்ஃபுல். எங்க இருக்குன்னு தெரியுமா? பைபிள் எங்க இருக்குன்னு தெரியுமா? யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சரி, போட்டோம். ரெண்டாவது திருமுழுக்கு, பியூட்டிஃபுல். திருமுழுக்கு, பேப்டிசம். வேற 2, அவ்வளோதானா? எஸ் சொல்லுங்கக்கா. வசனமாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அதுக்கு அதோட ஒரு மேன்மையான ஒரு விஷயம் இருக்குது அன்னைக்கு. 10 கட்டளைகள் வந்து நம்மை தூய்மைப்படுத்தும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவது நம்மை தூய்மைப்படுத்தும்னு ஒரு வசனம் இருக்குது. சரி, ரைட்டு. 3 வேற. எனக்கு கேள்வி அது இல்லை, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது கேள்வி. அதுக்காக தான் கேட்குறேன். நான் இதை நீங்கள் சொல்லாட்டி நான் சொல்லிடுவேன். 3 நோயில் பூசுதல் கழுவாது, நம்மை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின்
திரு ரத்தம் நம்மை கழுவி தூய்மைப்படுத்தும். 4. அப்புறம் வேற இயேசுவின் வார்த்தைகள் நம்மை தூய்மைப்படுத்தும். கரெக்ட். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது? இயேசுவின் வார்த்தைகள் நம்ம கேட்கும் போதே அது நம்மை தூய்மைப்படுத்தும். வேற நிறைய வழிகள் இருக்கு. இன்னொன்று என்ன அப்படி சொன்னா, நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஏற்றுக்கொண்டோம்னா ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். பியூட்டிஃபுல். அப்புறம் தூய ஆவியானவர் வரும்போது நம்மை கழுவுகிறார். சரி, இதெல்லாம் வச்சுப்போம். இப்போ நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன்ல, ஒரு 8 விஷயம் சொல்லிட்டேன். இப்போ நம்முடைய ஆன்மாவை கழுவுவதற்கு எதுக்காக இத்தனை விஷயங்கள்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம ஆன்மாவை கழுவுறதுக்கு எதுக்காக இத்தனை விஷயங்கள்? ஏன்னா பாருங்க, பேப்டிசம் இருக்கு, பாவ சங்கீர்த்தனம் இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்குது, இயேசுவின் வார்த்தைகள் இருக்குது, வேற என்ன இருக்குது? தூய ஆவியானவர் இருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறாரே, எதற்காக? இதை யோசிக்கிறீங்களா? வேற ஏதோ பேப்பர் வாங்கிட்டீங்க, அதை யோசிக்க ஆரம்பிச்சு. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தா அந்த அக்கா பாட்டுக்கு வேற ஒரு பாடத்தை படிச்சுட்டு இருக்கு, கண்ணாடி வேற போட்டுக்கிட்டு. சரி, ரைட். ஐ க்ளோஸ் இட். ரொம்ப சிம்பிளாக அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இப்போ உங்கள் மேலே டஸ்ட்டு படுது, உங்கள் மேலே டஸ்ட்டு படுது, ரைட்டா? இப்போ டஸ்ட்டு பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொடச்சி விட்டுருவீங்க. இப்போ நீங்கள் டீ குடிக்க போகிறீங்க, டீ கொட்டிடுது, என்ன பண்ணுவீங்க? எப்படியா அது போக்குவீங்க? மாற்று தண்ணி வச்சு கொஞ்சம் அப்படி கசக்கணும்னா போயிடும். இப்போ ஒரு நாளெல்லாம் போட்டு காலரெல்லாம் பயங்கர அழுக்காயிடுச்சு, நல்லா துவைக்கிறோம். அப்புறம் ஏதோ ஒரு வாழைத்தண்டு கரை பட்டுருச்சு, போகாது இல்லை? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கொஞ்சம் கெமிக்கல் எல்லாம் இருக்குது, we can dry with that. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, ட்ரை வாஷிங் சொல்லி சொல்கிறாங்க, ரைட்? அது பண்ணோம்னா என்ன ஆகும்? போயிடும். இப்போ பாருங்க, நம்மளுடைய மேலே படுற அழுக்க போக்குறதுக்கு பல வழிகள் இருக்கிறது போல, கடவுள் நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு எப்படியாவது கழுவப்படுவதற்கு ஒரு வழியை, பல வழிகளை வைத்திருக்கிறது. ஒரு வழியில் பல வழி. படித்து முடிச்சாச்சா? பல வழிகளை வைத்திருக்கிற. பிரைஸ் தி லார்ட். அச்சா, பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி டைனமிக்ஸ் ஒன்று செய்வோம். ஏன்னா நீங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறத பார்த்து எனக்கே பயமாக இருக்குது. எனக்கு ஒரு 5 டால் கேர்ள்ஸ் வேணும். டால், அந்த 5, இங்கே 5 பேர் இருக்கிறீங்களா? பாய்ஸ் இருந்தால் இருக்கீங்களா? 5 பேர் வாங்க. 5 ப்ளீஸ். வாங்க. எஸ் போகும், கம்மி. நீங்கள் 5 பேரும் என்ன பார்த்து நில்லுங்களேன். இந்த பக்கத்தில் கவனிக்காத ஆட்களுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? இருங்க, அவங்ககிட்ட பேசி வந்துடுறேன். கவனிக்காத ஆளை என்ன பண்ணும் தெரியுமா? நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஷாக் கொடுங்க. எஸ் எஸ் அப்படி கொடுக்குற ஷாக்கில் என்னை கவனிங்க, என்னை பார், யோகம் வரும். வேற என்ன பண்றது? கேளுங்க. we will go into point. இங்கே பார்த்தீங்களா 5 பேர். இப்போ யாரோ ஒரு குட்டி கேர்ள் அனுப்பிவிடுங்க. குட்டி கேர்ள். நீ அப்புறம் வருத்தப்படுவ இல்லையா? வருத்தப்பட மாட்டியா? சரி, இப்போ இப்படி வாங்க. கை கோத்து, கை நல்ல கோத்து. சாரி, நீங்கள் அங்கே பார்த்துங்க.
இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன டைனமிக் சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தர போகிறேன். இப்போ நீங்கள் சரி, இப்போ இது யாருன்னா வந்து பேசிக்கிறேன். இது யாருன்னு சொன்னால் இது வந்து ஜீசஸ். ஓகே, யூ மிஸ் தட் கேரக்டர். இவங்க வந்து ஜீசஸ். ஓகேவா? இப்போ நம்ம இங்கிருந்து ஜீசஸை பார்க்க முடியுது, ரைட்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உன் பேர் எனக்குண்ணா? யங்கேஸ்வரி. குட். இப்போ உட்காருக்கண்ணா. இப்போ யங்கேஸ்வரி உன் பேர் என்னன்னு கேட்ட உடனே ஷீ ரெஸ்பாண்டட் இன் பிளேஸ் ஆஃப் தட். உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்ட உடனே, உன் பேர் என்ன கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உன் பேர் என்னம்மா, நான் வேற ஒன்றும் கேட்கல, உன் பேர் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன் பேர் என்ன அப்படி கேட்போம் இல்லையா? நமக்கு வந்து வி லூஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து நம்ம ஜீசஸை நம்மளால் பார்க்க முடியும் போது நம்ம ஜீசஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பக்கத்துக்கு இவங்க பாட்டிலை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி கேளு, கொஞ்சம் கவனம். அங்கே பார்த்தியா ஜீசஸை பார்த்தியா? பாரு ப்ளீஸ். அக்கா ஜீசஸை பார்த்தீங்களாங்க்கா? சரி, கேமரா மறைக்குதுங்களா? நீங்கள் எட்டி பார்க்கணும், அதுக்காக கேமரா வச்சுருக்கோம் இடையில. சரி கேளுங்க. இப்போ வந்து we could see Jesus. ஆனால் என்ன நடக்குதுன்னா நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது, அதிகமாகுது. நல்லா எனக்கு இப்போ பாவங்கள் அதிகமாகும் போது அது ஒரு வால் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. நம்மளால ஜீசஸை பார்க்க முடியுது, கொஞ்சமாக தான் பார்க்க முடியுது. இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மி ஆகுது. இப்போ பாவம் இன்னுமே ஜாஸ்தி ஆகுது. கம் ஆன் கெட் அப். நல்லா ஊட்டி நின்றுக்குங்க. நவ் யூ குட் நாட் see ஜீசஸ். இப்போ ஜீசஸை உங்களால் பார்க்க முடியாதப்போ உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. ஏன்னா யூ குட் நாட் இன்ட்ராக்ட். நீங்கள் பேசுகிறீங்க, அவர் திரும்பி பேசுகிற மாதிரி தெரில. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். யூ காட் இட்? இஃப் யூ குட் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய பிரசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னா யூ வில் நாட் டாக் டு யுவர் நெய்பர். யூ வில் நாட் திங்க் அதர்வைஸ். உனக்கு போய் முட்டிங்கால் போட்ட உடனே உனக்கு தூக்கம் வராது. உனக்கு உன் ஃப்ரெண்டை பார்த்த உடனே உனக்கு ஒரு ஆசை வருதுல்ல, நான் பேசணும், நான் இதை பேசணும், அதை பேசணும், அதை எல்லாம் வருதில்ல. அந்த பாபா பி எல்லாம் ஜீசஸ் கிட்ட உனக்கு வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன? யூ குட் நாட் see him, யூ குட் நாட் ஃபீல் him. இப்போ நானே ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் வரல, நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிட்டேன். சரிங்களா? அந்த ரெக்கார்டை வந்து இங்கே போட்டு விட்டாச்சு. நீங்கள் எல்லாம் உட்காந்து கேட்குறீங்க, என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஆள் கூட, ஒரு காக்கா கூட கேட்காது. எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பக்கத்து இருக்கிற ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ரைட்? அவ்வளோதான். நமக்கு ஜீசஸ் மேலே அந்த அட்ராக்ஷன் வராமல் போனதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய பாவம் தான். அதுக்கு வசனம் ஒன்று காமிக்கிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிச்சிருங்க. நீங்கள் வெளியில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு குத்து. ஓகே, கம்மா சீக்கிரம் வாசி. 2ஆம் அதிகாரம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ், குட், வெரி குட். உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கிறது. நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் என்ன பிளவு இருக்கிறது? உன்னுடைய தீச்செயல் தான். ஆனால் இதே நேரத்தில் பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி பகுதி. யாராவது வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், லாஸ்ட் பார்ட். பைபிள் எங்கே? இல்லையா? வாழ்த்துக்கள். வாசிங்க. யோவான் 7மா 7, நீ 8 வாசிக்கிற.
மேலும் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒருவேளை நம்ம மேல இறங்கி வந்துருச்சுன்னா நம்முடைய எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். கீழே உட்காந்துங்க. பாவம், சாரி, பட் தேங்க்யூ ஸோ மச். நீ உட்காந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு? இப்போ அவருடைய ரத்தம் நம்மை தூய்மையாக்கும் போது நமக்கு எகெயின் ஜீசஸ் தெரிய ஆரம்பிச்சிடாரு. நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அக்கா சரி, நமக்கு இவர் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இப்போ அவர்கிட்ட பேசுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் ரெட்ரீட்டுக்கு போனேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்க முடியாது. யார் இங்கே இருக்கீங்களா? ஐயோ, ஏன் அது மறக்க முடியலன்னு சொன்னால், அங்கே போகும்போது she started receiving the spirit of God. தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். அந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்க. அங்கே வந்து அந்த ரெட்ரீட்டில் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பாவசங்கீதத்தில் வந்திருக்கும் இல்லையா? அந்த பாவசங்கீதத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? இவங்களை கழுவி இருக்கும். கழுவும் போது இந்த பழைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டாச்சு. இப்போ ஜீசஸ் நல்லா தெரிகிறாரு. இப்போ எப்படி இருக்குன்னா, ஜெபம் பண்ணா யூ குட் ஃபீல் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹிம். அவர் உன்னோடு கூட பேசுகிறதை உணர்கிறாய். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீ பக்கத்துக்கு ஆள்கிட்ட பேசுறதை விட்டுட்டு அவர்கிட்ட யாருமே சொல்லாமல் நீ பேச ஆரம்பித்து விடுவாய். சந்தோஷமாக சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இல்லாட்டி கையில் வச்சிருக்கிற பேப்பர் எடுத்து இதில் என்ன இருக்குது என்று பார்ப்பாய். அதுவும் இல்லாட்டி பக்கத்துக்கு ஆள்கிட்ட வம்பிழுத்து பேசி கொண்டு இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சே, என்ன ஒரு சின்சியர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் இந்த மாதிரி யூத் ப்ரோக்ராம் எல்லாம் போனால் நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள்லாம் ஒன்லி 1%. நான் வந்து ஒரு நாள் மதுரைக்கு போயிருக்கிறேன். மதுரைக்கு பக்கம் நான் உங்களுக்கு மதுரைக்கு நான் வந்திருக்கேன். நைட்டெல்லாம் ட்ராவல், நைட்டு 12 மணிக்கு கிளம்பி காலையில் 5 மணி 6 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன். காலையில் வந்த உடனே எனக்கு மீட்டிங். 300 பேர் இருப்பாங்க, சரியா? 300 இங்கே இந்த சைடு கேர்ள்ஸு, இந்த சைடு பாய்ஸு. இப்படி இல்லை, ஹாஃப்லி ஷேர்டு. இந்த சைடு ஃபுல்லாக பாய்ஸு. அப்போ நான் பேச ஆரம்பித்தா இங்கே ஒரு ஹீரோ பாய் இருக்கிறான், சரியா? ஹீரோ பாய்னா என்னென்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேசினா அந்த நேரத்தில் ஏதாவது பேசுவாங்க. அவங்க பேசுகிறத சுற்றி இருக்கிற ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அவங்க ஹான்னு சிரிப்பாங்க. நம்ம இங்கே ஒரு மெசேஜ் போயிட்டுருக்கோம், அங்கே தனியாக ஒரு மெசேஜ் போய்கிட்டே இருக்கும். நம்ம மெசேஜ் கொடுத்துட்ருப்போம், அப்போ இவங்க ஒரு மெசேஜ் பேசிகிட்டு இருப்பாங்க. புரியுதா? அது பாட்டு போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தா அதில் வேற திடீர்னு கொல்லுன்னு சிரிக்கிறானுங்க. இதை பார்த்துட்டு இது அத்தனையும் டிஸ்டர்ப் ஆகுது. நானும் வந்து காலையிலிருந்து பேசி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, நானும் பேசுகிறேன், மாற்றி இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து பேசுகிறாங்க, எதுக்குமே ஆசைய மாட்டேங்கிறாங்க. கடைசியாக லஞ்ச் டைம் வந்துச்சு. லஞ்ச் டைம் வந்தோடனே இந்த பையன் எங்கே உட்காந்துருக்கான், சாப்பிட உட்காந்துருக்கான், நேராக அவங்ககிட்ட போனேன். டே கண்ணா அப்படின்னு சொல்லி அவனை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டேன். என்கிட்ட, பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர்? நான் நல்லா இருக்கிறேன்டா, நான் நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் பிரதர், சூப்பராக இருக்கிறேன். பார்த்தாலே தெரியுது நீயும் நல்லா இருக்கிற, உன் கூட்டமும் நல்லா இருக்குது, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. நான் சொன்னேன், மத்தியானம் கொஞ்சம் செஷன் இருக்குது, முக்கியமான செஷன். நாங்கள் அங்கேருந்து we have traveled all the way from கோயம்புத்தூர் to மதுரை. கொஞ்சம் பேசணும் பிரதர். நீங்கள் பேசுங்க பிரதர், நாங்கள் இருக்கிறோம் பிரதர் சொல்லிட்டாங்க. மத்தியானம் லஞ்ச் டைம் முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்த இவனுங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பாட்டுக்கு சிரிக்கிறான். எனக்கு டென்ஷன். நான் இவனுங்களை சத்தம் போட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கொஞ்சி பார்த்தேன். நல்ல தம்பிகள்லடா, எதுக்கு எல்லாத்துக்கும் சிரிக்கிறானுங்க. கடைசியாக வந்து என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னமோ கடவுள் உண்மையாகவே இறக்கமாக இறங்கினார். இவன் இருக்கிறானே இந்த பிரச்சனை பண்ணுறவன், எந்திரிச்சு சிலுவை கோயில் மாதிரி இந்த சைடு இருந்துச்சு. இதில் எந்திரிச்சு போய் இந்த பக்கம் வலது பக்கத்தில் உட்காந்துட்டான். இவன் உட்கார்ந்த உடனே அந்த மிச்சம் 5, 6, 7 எல்லாம் அங்கே போய் உட்காந்துருச்சு. நான் நினச்சேன், அல்லேலூயா. அந்த கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் டைம் குடிச்சு எனக்கு என்னெல்லாம் சரக்கு இருந்துச்சோ அத்தனையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, ஏசப்பா இன்னைக்கு செயல்பட்டுட்டாரு, அதனால தான் இவனுக்கு அங்கே போய் உட்காண்டான். கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தா அங்கே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இப்படியே தலையை அப்படி மேலே வச்சு உட்காந்துருந்தானு. கடைசியாக சரி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம்னு உடனே உள்ளுக்குள்ள வந்துட்டானுங்க. சரி, நான் அதை என்ன சொன்னேன்னா, எல்லாரும் கண்களை மூடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சாக்ரமெண்ட் எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சு. ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணப்போ உண்மையாகவே பயங்கரமாக கடவுளுடைய பிரசன்னம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம்
அந்த பையங்க 2 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள். அதில் எல்லாம் முடிஞ்சிச்சு, வர்ஷிப்லாம் முடிச்சு. நிஜமாகவே நான் அழுது வர்ஷிப் அடரேஷன். ஏன்னா இப்படி ஆகிப்போச்சே ஆண்டவரே, நான் அழுதுட்டு இருக்கிறேன். நான் கடைசியாக அடரேஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் நின்றுருந்தேன். இவன் வந்தான். யார்? திஸ் பிரகஸ்பதி, திஸ் பாய் கேம். சரியா? அவன் வரும்போது அவன் 2 கண்ணுலையும் தண்ணி அப்படியே வழியுதுங்க. இவன் ஏன்டா அழுகிறான்? நான் நினச்சிக்கிறேன், நான் தாண்டா அழுகணும், நீ எதுக்கு அழுகிற அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவனை, தம்பி வாப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா, பிரதர் அடரேஷன் டைமில் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் துதிச்சிட்டு இருந்தீங்க, நான் வந்து சாக்ரமெண்ட்டை திடீர்னு பார்த்தேன், அதுக்குள்ளே ஜீசஸ் நிஜமாவே தெரிஞ்சாருன்னு அழுகிறான். இவன் அழுகிறது இல்லாமல் இவனுக்கு பின்னாடி ஒருத்தன், அது யாருன்னா இவன் பக்கத்தில் உட்காந்து இவனுக்கு பயங்கர சப்போர்ட். அவனும் அழுதுகிட்டே வந்தான். என்னடான்னு கேட்டான், எனக்கும் தெரிஞ்சிச்சு பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் 5 பேர் தான் நற்செய்தி சொல்ல போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள் அக்கா, இந்த பாருங்கக்கா ப்ளீஸ் படிங்க. இப்போ படிங்க, படிக்கிறதுக்கு நேரம். இங்கே பாருங்கள், ஒப்புரவு அருட்சாதனம் தயாராகும் முறை. இதில் வந்து முதல்ல பாவசிங்கத்தனம் எப்படி செய்யணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. ரைட்? சில சமயம் நிறைய பேர் பாவசிங்கத்தனத்துக்கு போகிறதுக்கு தயக்கம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஹோலி கம்யூனியன் வாங்கினப்போ வந்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணது, உத்தம மனஸ்தாப ஜெபம் எல்லாம். அப்புறம் நம்ம அந்த பக்கமே போயிருந்துருக்க மாட்டோம். அதனால் என்ன ஆயிடுதுன்னா மறந்து போயிருக்கும். ஃபாதர்கிட்ட போய் என்ன சொல்கிறது தெரியல. சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஐயோ சாரி, ஓ மை காட், ஐம் ஸோ சாரி, ப்ளீஸ் 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 நீங்கள் போங்க, உங்கள் இடத்துக்கு போங்க, நான் உங்களை மறந்துட்டேன், சாரி ப்ளீஸ். நீங்களா சொல்லியிருக்கலாம்ல, இப்போ கடங்க நீங்கள் அப்படி. இங்கே பாருங்க, அதனால் நிறைய பேர் என்னென்னா பாவசிங்கத்தினுமே போகிறதில்ல வாலிபர். அதனால் ரொம்ப அருமையாக இவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதில் இன்னொன்றும் செஞ்சுருக்கிறாங்க, என்னென்ன பாவங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டு இங்கே வந்து இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு. இங்கே பாவத்துடைய லிஸ்ட் இருக்கு. ரைட்? நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏம்மா இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே பாவசிங்கத்தினுக்கு போக ஆரம்பிச்சிருங்க, என்ன டைம் இல்லை. பாவசிங்கத்தினம் உங்களை கிளென்ஸ் பண்ணும், பியூட்டிஃபுல், இட் வில் கிளென்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கடவுளை ரிசீவ் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். அதனால சொன்னேன், உங்களுக்கு ஏன் அந்த ஜீசஸ் சொன்னால் அந்த பேஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வி ஆர் நாட் கிளென்ஸ்ட். நம்ம க்ளீனாக நம்ம ஜீசஸ் ரொம்ப டேஸ்டியாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருவார். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க பிரதர்? 5 பேர் இருப்பாங்களா? 10 பேர் இருக்காங்களா? ஒரு 10 பேர் எந்திரிங்கம்மா ப்ளீஸ். எஸ் கம் ஆன், கெட் அப். 10 பேர், 10 எந்திரிங்க. கம் ஆன். 2 3 10 எந்திரிம்மா, வாடா வெளியே வாடா. வாங்க எந்திரிங்க. துணைக்கு ஆள் வேணுமா? தனியாக தான் பாவசிங்கத்தில் பண்ணணும். கூட போங்க அப்படியே போயிரு. 5 அப்படி போயிரு. ரெஸ், குட், கோ 3. இன்னும் 2 பேர். எஸ், நீ போறியாம்மா? எஸ், ஃபைன், கோ. இன்னும் ஒரே ஒருத்தர். போதும் ஓடிடுங்க. சரி, ரைட். இப்போ we will come to the point. நம்ம வந்து படிங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதில் படிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் ஐ will tell you. உங்களுக்கு எது பாவங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், நிறைய நீங்களே சினிமா பார்ப்பீங்களா? சினிமா பார்ப்பீங்களா? எல்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறீங்களா? நிறைய பேத்துக்கு ஃபேனாக இருக்கிறீங்களா? சரி, சினிமா பார்ப்பது நல்லதா, உடலுக்கு நல்லதா கெட்டதா?
சரி, மனதுக்கு நல்லதா கெட்டதா? சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ரோட்டில் போஸ்டர் பார்க்குறீங்கள, ஒரு பெரிய போஸ்டர். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீ என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன பையன், சின்ன பாப்பா, ஒரு பாப்பாவை கூட்டிகிட்டு நடந்து போகிற, ஆஃப் ஏஜ் 5, கையில் கூட்டிகிட்டு போகிற. அந்த போஸ்டரில் வந்து பையன் வச்சுக்கலாம், ஒரு பாய், 5 இயர் பாய். அந்த போஸ்டரில் வந்து ஒரு ஹீரோ இருக்கிறார். அந்த ஹீரோ எப்படி இருக்காருன்னா, ஒரு பெரிய வாள் ஒன்று வச்சுருக்கார், அப்படின்னு பிடிச்சிருக்கிறார். அந்த வாள்லேருந்து அப்படியே ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. அப்படி ஃபோட்டோ இருக்குது. இப்போது நீ கூட்டிகிட்டு போகிற பையன் கேட்குறான், அக்கா அது யாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன சொல்கிற? அவன்தான் தம்பி ஹீரோ, ஏன்னா உனக்கு அந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும், அவன்தான் ஹீரோ. அவ்வளோதான், மெசேஜ் முடிஞ்சிச்சு. அவனுக்கு என்னவா அது கன்வே ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஹீரோனா கையில் என்ன வச்சுருக்கணும்? கத்தி வச்சுருக்கணும், அதில் ரத்தம் சொட்டணும், ரைட்? நான் வேறு எதுவும் படத்துக்கெலாம் போகல, வெறும் போஸ்டர் தான். நான் ஒரு போஸ்டர் சமீபத்தில் நான் பார்த்தேன், ஒருவேளை நீங்கள்லாம் பார்த்தீங்களா எனக்கு தெரியல. See, there was a hero. ஹீரோ இருக்கிறார், சரிங்களா? அந்த ஹீரோ வந்து ஒரு கையில் வந்து ஒரு கேர்ளை பிடிச்சிருக்கிறார். அப்படின்னா யார் அவங்க? ஓஹோ, உங்கள்கிட்ட எதுவுமே தெரியாது, நாங்கள்லாம் வந்து ஹீரோயின். சரி, ஹீரோயினை கையில் பிடிச்சிருக்கிறார், ஓகே. அவங்க வந்து ஒரு ஃப்ரேமில் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரேமுக்கு வெளியில் ஒரு பொண்ணு நின்றுருக்குது. ஏறக்குறைய அந்த பொண்ணு மாதிரியே இந்த பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹீரோவோட இன்னொரு கையை பிடிச்சி நின்றுருக்குது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த பையன் போகிறான், அந்த பையன் வந்து கேட்குறான் இந்த அக்காட்ட, அக்கா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாங்களே அவங்க யாரு? இந்த அக்கா சொல்கிறாங்க, அதுதான்டா அவருடைய ஒய்ஃபு, அதுதான் ஃபோட்டோவில் இருக்கிறாங்க. ஏக்கா அந்த பக்கத்தில் நின்று அந்த கையை பிடிச்சிருக்குது அந்த அக்கா, அது யாரு? யாரியா? உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லை? இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சினிமா தியேட்டர் அளவுக்கு போகலை, ஜஸ்ட் நீங்கள் வந்து போஸ்டர், இட் ஷோஸ் எவ்ரிதிங். சரி, ஓகே, வீல் கம் டு த பாயிண்ட். நம்ம தமிழ்நாடு, இந்திய படத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் இல்லாமல் படமே இருக்காது. 2 விஷயம். நான் உங்ககிட்ட பைபிள்லேருந்து கேள்வி கேட்கல, வெரி சிம்பிள் கொஸ்டின், வாட் இட் இஸ்? ஒன்று காதல், பியூட்டிஃபுல், ஃபைட், முடிஞ்சு போச்சு, போதையா, அவ்வளோதான், ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ கேளுங்க, எந்த படத்துக்கு போனால், இப்போ நான் ஒன்றும் இல்லை, உன் பேர் என்ன கண்ணா? ஃபாத்திமா மேரி, வஹீமா, மஹிமா, சூப்பர், மகிமை இல்லையா? மஹிமா. நான் மஹிமாவை பார்க்குறேன், மஹிமா என்ன அழகாக சிரிக்குது, சே, பியூட்டிஃபுல் லாஃப். பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன், மஹிமா நீ சிரிக்கிற, ஆனாலும் உன் கண்ணுக்குள்ளே ஒரு சோகம் தெரியுது மஹிமா, சொல்லிட்டேன்னா. இப்போ அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பார்க்குறேன், ஆமாம் மஹிமா நீ என்னமோ கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. ஏய் சும்மாரு, அவரு தான் சொல்கிறாரு. இப்போ இங்கே மஹிமா டீ குடிக்க போகிறப்போ என்னைக்கோ பார்த்த எந்த காலேஜ்லேயே வந்த ஒரு ஃப்ரெண்டு, மஹிமா ஏன் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிற? மஹிமாவுக்கு சரி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது இவங்க லெக்சரர் வராங்க, மஹிமா நீ எப்போதுமே சிரிச்சிட்டே இருப்பியம்மா, இன்னைக்கு ஏமா இப்படி இருக்கிற? இல்லை நிஜமாவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கிற, இப்போ கொஞ்சம் வந்து மூஞ்ச பாருங்க இப்படி. யா, இப்போ வந்து மஹிமா கடைசியில் வீட்டுக்கு போகிற வழியில் ரோட்டில் அவளுடைய அந்த ரோடு ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே மஹிமாட்ட கேட்குறாங்க, மஹிமா இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்கிறம்மா, என்ன விஷயம், எதுனாலும் சொல்லு, நமக்குள்ளே என்ன, கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா மஹிமாவை பார்த்து, ஏன் மஹிமா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னால் மஹிமாவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? டென்ஷன் ஆயிடுவா, கடுப்பாயிடுவா, சம்டைம்ஸ் சிலர் அழுதுருவாங்க.
ஏன்னா அன்றைக்கி 6 பேர் அவங்ககிட்ட திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டாங்க, இட் இஸ் லைக் திஸ். வெறும் 6 பேர், சைக்காலஜி. சரியா? இப்போ நீ 6 வயசாக இருக்கும்போது சினிமா பார்த்த, அன்றைக்கும் லவ் பண்ணாங்க. 8 வயசாக இருக்கும்போது சினிமா பார்த்த, அன்றைக்கும் லவ் பண்ணாங்க. 10 வயசானப்போ பார்த்த, அப்பவும் லவ் பண்ணாங்க. 15 வயசாச்சு, அப்பவும் 16 ஆச்சு. இட் இஸ் ஹேப்பனிங் அகெயின் அண்ட் அகெயின். திரும்ப திரும்ப பார்க்கும்போது உனக்கு என்ன நடக்கிறது? நீ அது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கமர்ஷியல் திங்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் 45 வயது, இன்னொரு 10 பேர் எழுந்திரிங்கம்மா, 10 பேர், 10. எஸ், குட், பியூட்டிஃபுல், எஸ் ப்ளீஸ். 10 பேருமா, 3. சரி போயிடுங்க, அப்படியே போயிடுங்க. எங்கே போகிறீங்க? சரி, இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டமா. சரி, இப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் 45 இயர்ஸ் ஹீரோ யாருன்னா எம்ஜிஆர். கீழே 40 இயர்ஸ். அப்புறம் என்னாச்சு? 40, 35. அப்புறம் என்னாச்சு? 35, 30. அப்புறம் 30, 25, 25, 20. அப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராச்சு, கிளாமர் ஆச்சு, 20 and 18. அப்புறம் 18 and 16. அப்புறம் 16. அதுக்கு மேலே ஸ்கூல் படிக்கும் போதே எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு நிஜமாக ப்ராக்டிக்கலாக நடந்தது சொல்கிறேன். எனக்கு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க. என்ன மெசேஜ்னா, இஸ் இட் ராங் டு லவ் அ பாய் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊட்டியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் உடனே திருப்பி மெசேஜ் அடித்தேன். நான் என்ன கேட்டேன்னா, வாட்ஸ் யுவர் ஏஜ், உன்னுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா கவனிச்சுக்க கணக்கு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஷீ இஸ் அ கேர்ள், ஐ எம் 16 இயர்ஸ். அப்போ நான் கேட்டேன், 16 இயர்ஸில் 16 வயதில் உனக்கு இப்படி ஒன்று தேவைதானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டேன். அந்த பாப்பா எனக்கு ஒரு திரும்பி பதில் போட்டுச்சு. நீங்கள் கவனமாக கவனிங்க. அந்த பாப்பா எனக்கு திரும்பி ஒரு பதில் போட்டுச்சு. For the past 8 years, I'm in love with a boy. கடந்த 8 ஆண்டுகளாக ஒரு பையனை நான் காதலித்து கொண்டிருக்கிறேன். அப்போ காதலிக்க ஆரம்பித்த போது என்ன வயது? எத்தனாவது படிக்கிறாங்க? 3rd standard. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? See, practically you see it. எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுங்கிறது செகண்டு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் மெரினா பீச்சுக்கு போயிருக்கீங்களா? யூ குட் see everything there. அங்கே நீங்கள் சினிமா தேட்டரில் பார்க்குறதெல்லாம் அங்கே பார்க்க முடியும். சரியா? அப்படி ஒன்று நடந்தால், ஒரு டூயட் அங்கே நடக்குது, நீங்கள் எல்லாம் அப்படி ரவுண்டாக உட்காந்து, will you? No, we will not do it. கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலும் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நம்ம வாட் வி ஆர் என்ஜாயிங், நம்ம எதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு மேலேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். வாட் வி ஆர் என்ஜாயிங்னா சம்திங் விச் இஸ் நாட் ரைட், வி ஆர் என்ஜாயிங் தட். இப்போது நீங்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கவனிங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் என்னென்னா, 2 விஷயம் சமீப நாட்கள் நடந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க. வன்கொடுமை. சரி, நீங்கள் சமீபத்தில் ஒரு பிரியாணி அபிராமின்னு சொல்லி ஒரு அக்காவுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்க? தன்னுடைய 2 சைல்டை கொன்னுட்டாங்க. எதுக்காக கொன்னாங்க? கள்ளக்காதலுக்காக கொன்னாங்க. யூ see where it all starts. எங்கே உங்களுக்கு சீட் ஆகுது இதெல்லாம்? சரி, அங்கே வருங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நார்த்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. கல்யாணமாகி ஹனிமூனுக்கு போயிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? 2 பேத்துக்கு காசு கொடுத்து ஆலயம் முடிச்சிட்டாங்க. எதுக்காக? ஹலோ, எதுக்காக? அதுவும் கள்ளக்காதல் தான். அதே பிரச்சனை தான். சரி, ஒரு பக்கம் இது, இந்த பக்கம் கள்ளக்காதல் அதுன்னு போகுது. இப்போ சமீபத்தில் நம்ம ஊர் சைடில் தான் ஒரு அருமையான, அதாவது அதை என்ன சொன்னாங்கன்னா, என்ன கொலை அது? ஆணவ கொலை. சுர்ஜித். இப்போது
அந்த பையன் கொன்ன பையன் வந்து யூ ஆர் சோ யங். அவனுக்கு எங்கேருந்து வயலன்ஸ் வந்துச்சு? ஃப்ரம் வேர் யூ காட் இட்? நான் தான் சொன்னேன், நீ போஸ்டர்லேயே உனக்கு இவ்வளோ வயலன்ஸ் பார்க்குற. இது அப்படியே இட்ஸ் இம்பாய்ப்ஸ் இன் அவர் பிளட். நம்மளுடைய ரத்தத்தோடு அது கலந்துருது. ஏதோ ஒரு தப்பு நடந்தால் அட்டி சாத்ரா அப்படிங்கிற அந்த மனநிலை வருகிறது. எங்கிருந்து வருது இதெல்லாம்? See, media gives a new culture to you that has become a new normal. இதெல்லாம் வாழ்க்கையின் சகஜம் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிப்போகுது. சரி விடுங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தர்மஸ்தலாவில் நடந்தது என்ன? எகெயின் இந்த ரெண்டும் இருக்குது பாருங்க. அங்கே வயலன்ஸும் இருக்குது, லஸ்ட்டும் இருக்குது. பெண்களை மோசமாக இன்னொரு பக்கம் அவங்கள கொலை செய்கிறாங்க. எங்கேருந்து இதெல்லாம் வருது? எல்லாம் இங்கே நடக்குது. சரி, இதெல்லாம் இங்கே. நீங்கள் இது அப்படியே யூஎஸ் எடுத்துக்கோங்க. யூஎஸ் எடுத்துட்டா அவங்களுடைய மீடியா என்ன காமிக்குது நீங்கள் நல்லா பாருங்கள். அர்னால்ட் ஸ்குவாஸ்நேகர் வருவார், பெரிய ஒரு கன் எடுத்து சுடுவார், ரைட்? ஜேம்ஸ் பாண்ட் வருவார், ஒரு துப்பாக்கி வச்சுப்பார், அப்படின்னு சொல்லுவார். இதுதானே காமிக்கிறாங்க. யூஎஸில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பல வருஷங்களாக நம்ம கேள்விப்படுறோம். ஒருவேளை நீங்கள் நியூஸ் யூஎஸ் ஏபிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் அப்பா திருடனுக்கு பயந்துட்டு துப்பாக்கி வாங்கி வச்சிருப்பாரு. அண்ணன்காரன் என்ன பண்ணுவான், இல்லை தம்பிக்காரன் என்ன பண்ணுவான், அதை எடுத்து அக்காவை சுட்டுறான். அது மட்டும் இல்லை, துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலில் இருக்கிற நிறைய பேர்த்த சுட்ட நிறைய நியூஸ் யூ கேன் ஹியர் இன் யூஎஸ். காரணம் என்ன? அங்கே என்ன காமிக்கிறாங்க? கன் கல்ச்சர் காமிக்கிறாங்க. தே ஹேவ் கன் இன் தேர் ஹேண்ட், தே ஆர் டூயிங் இட். இது எப்படி வருது? நீ இதை பார்த்துட்டே இருக்கும்போது இட் கம்ஸ் இன்டு யுவர் மைண்ட். நீ எப்படி கரப்ட் ஆகிற கொஞ்சம் பாரு. இப்போ நம்ம எல்லாம் என்னத்தை பார்த்துட்டுருக்குறோன்னா, ஆமாம், வீடியோஸாக பார்த்துட்ருக்குறோம். இட் இஸ் கோயிங் டு கிவ் அ நியூ கல்ச்சர் இன்டு யூ. அது உனக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபார்மேஷனை கொடுக்கும். சி, சம்டைம்ஸ் நீ தப்பு செய்வதற்கு இப்படிப்பட்ட மீடியா மிகப்பெரிய மீடியாவாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ உனக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னன்னா, உனக்கே தெரியாமல் நீ தப்பு செய்வ. உன்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை, எல்லாரும் அதை செய்கிறாங்க என்று நீ சொல்லுவ. பிரைஸ் தி லார்ட். நவ் யூ கம் டு யுவர் சென்ஸ். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், வேர் யூ ஆர். சரி, ரைட், ஓகே. ஒரு விஷயத்தை பாருங்கள். நம்மெல்லாம் வி ஆர் அடிக்ட் டு சம்திங். எதுக்காகவோ நம்ம அடிக்ட் ஆகிருக்கிறோம். அது எதுவாக வேணால் இருக்கலாம். அதை வந்து அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி பிப்ளிக்கலாக சொல்லணும்னா அப்படி சொல்லணும். நம்ம கொலோக்கல் லாங்குவேஜ்னா அடிக்ட். நம்ம எதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்கிறோம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், நேச்சுரலி விச் ஹஸ் ஹேப்பன்ட். நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணு வந்து ஒரு சமயம் சென்னையில் இருந்துச்சு. சென்னையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிச்சு. உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டைமில் சென்னையில் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கிறவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே நிலநடுக்கம் வந்து அவங்க பயந்து எந்திரிச்சு போனாங்க. அது அப்படியே காட்சி ஆயிருக்குது. ஒரு பீரியடில் நடந்துச்சு. அந்த டைமில் திஸ் கேர்ள் வாஸ் இன் சென்னை. அவங்க சென்னையில் வந்து அடுக்குமாடி கட்டடங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டா சம்டைம்ஸ் 500 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. 500 ஃபேமிலி. 500 ஃபேமிலினா குறைந்தபட்சம் 1500 பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த கம்யூனிட்டியில் இருப்பாங்க. இந்த நிலநடுக்கம் வந்தப்போ அத்தனை கம்யூனிட்டி மெம்பர்ஸும், அத்தனை வீடுகள் இருக்கவங்க அத்தனை பேரும் கீழே இறங்கி விட்டாங்க. எல்லாரும் வெளியில் உட்காந்துருக்காங்க. என்ன பயம்னா, அடுத்தது எப்போ சென்னை குலுங்கும் அப்படின்னு தெரியல. இப்போ பாருங்க, இப்போ எல்லாரும் வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் டைம் போகுது. சாயங்காலம் நேரம் ஆச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சம்மா. நேரம் வந்தப்போ வெளியில் உட்கார்ந்துருந்தவங்க யாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல, காணும். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஃபேமிலி வந்து அவங்க வெளியில் தான் உட்காந்துருந்தாங்க. என்னடா எல்லாரையும் காணமே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஆட்கள் கம்மியாக தெரிகிறாங்களேன்னு பார்த்தா பாதி பேர் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு மொபைல் கல்ச்சர் இல்லை. என்ன வீட்டுக்குள் போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள சித்தி நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பில்டிங்கே இடிஞ்சு விழுந்தாலும் சித்தியை பார்த்துட்டு தான் நாங்கள் சாவோம்.
இது வந்து பொய் இல்லை, நிஜமாக நடந்த சம்பவம். இப்போவுமே நிறைய பேர் அந்த நாடகத்துக்கு மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா பிரதர்? எஸ் இட் இஸ் தேர். இப்போ வந்து நம்ம வந்து என்ன நினைக்கக்கூடாது, நம்ம அதுக்கு தான் அடிமைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோம் சொல்கிறேன் கேளுங்க. ஃபோன். இந்த ஃபோனை கையில் எடுத்தால் கீழே வைக்கவே முடியல. சிலருக்கு அடிக்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்டயே இருக்குது. பத்து போயிட்டாங்களா சிஸ்டர்? போன மாதிரி இருந்துச்சு, தான் பேச ஆரம்பித்தேன். இன்னும் எவ்வளோ பேர் வேணும் சொல்லுங்கள்? இன்னும் 10 பேர் வேணுமா? இப்போ தான் போனாங்க 10. பாருங்க. என்னம்மா ஃப்ரீயாக இருக்காங்களா? ஒரு 10 பேருமா? இங்கேருந்து போகிற 10 பேர்லாம் என்ன எங்கே போகிறாங்கன்னு தெரியல. 10 10 போங்க போங்க. எஸ் ஏற்கனவே போன மாதிரி தெரியுது. சரியா? சரி, கேட்டுக்கோ, கேட்டு வச்சுப்போம். போங்க சீக்கிரம். அக்கா எங்கே? சரி போங்க. இந்த பக்கம் போகாமல் அந்த சரி சரி ஓகே. சீக்கிரம் சீக்கிரம். சரி சீக்கிரம். எதை செய்தாலும் சீக்கிரம் செய்யுங்கள். யூதாஸ்கிட்ட அப்படி தான் ஜீசஸ் சொன்னார். 5 நிமிஷம் நான் பிரேக் பண்ணுமா? பாட்டு வேணுமா? அதாவது இது என்ன டைம்னா, யூ ஷுட் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் கன்ஃபெஷன். ப்ராப்பர், அதாவது இது சிந்திக்கிற ஒரு நேரம். நம்ம இப்போ கொஞ்சம் விளையாட்டாக பாட்டெல்லாம் பாடி ஆக்ஷன்லாம் செஞ்சிட்டோம்னா அது ஃபெய்த் ஓரியண்டாக போயிடும். இப்போ கன்ஃபெஷன் போகுது. நீங்கள் அங்கே போய் என்ன நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதுக்காக ஐ எம் சப்போர்ட்டிங், ஐ எம் ஹெல்பிங் யூ. சரியா? கொஞ்சம் நேரம் எனக்கே தொண்டை வலிக்க தான் செய்யுது, பட் ஸ்டில் ஓகே. வாட் எல்ஸ் ஆர் தேர்? நீங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மனசளவில் உங்களை யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க, கடத்திட்டாங்க. வாட் யூ வில் டூ? அழுவீங்க. அப்புறம் பேர் டீ குடிப்போம், பாட்டு கேட்போம், பிடிச்சதை பண்ணுவோம். ஓகே, அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மனசளவில் if you are shattered, we will do something. சரியா? இது கொஞ்ச நேரம் நீங்கள் சீரியஸாக இருந்தீங்கன்னா you will be cleansed. நான் 2 விதமாக சொல்கிறேன். see, I am talking word of God தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த வேர்ட் ஆஃப் காடே உங்களை சிந்திக்க வச்சிரும், தப்புங்கிறத உங்களை சுட்டி காண்பிச்சிரும். ரெண்டாவது உங்களோட கன்ஃபெஷன். நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தீங்கன்னா சூப்பராக கன்ஃபெஷன் இருக்கும். கன்ஃபெஷனுக்கு அப்புறம் உங்களோட ரிசீவிங் வேறு மாதிரி இருக்கும். கன்ஃபார்மாக அப்படி இருக்கும். நல்ல கன்ஃபெஷன் பண்ணிங்கன்னா. சும்மா என்னதானு போனோம், இப்போ சொன்ன பாவங்களுக்காகவும் மறந்து போன பாவங்களுக்காகவும் அப்படின்ட்டு வந்துட்டிங்கன்னா இட் மே நாட் கோ ரைட். கேளுங்க, அவங்க ஒன்று சொன்னாங்க, நமக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்வோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாயிட்டா தூங்குவாங்க. ஹேவ் யூ சீன் தட்? நல்லா தூங்குவாங்க. ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. they will eat. ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா வயலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொன்னாலும் சிடுச்சிடுன்னு விடுவாங்க. அவங்களுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. நமக்கு என்ன பிடிக்குதுங்க தான் மேட்டர். கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம தப்பானது நமக்கு பிடிச்சா தப்பானதை நம்ம திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதகமாய் மாறிவிட்டோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. See, I'm talking for you. உங்களுடைய ஆன்மா சுத்தமாகிறதுக்கு வழி சொல்லிக் கொடுங்க. Sometimes gluttony is a sin. அதாவது பிரச்சனை வரும்போது நமக்கு யாருக்கிட்ட பிரச்சனை வந்துச்சோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? we will do it. அப்புறம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கள உடைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிருக்க மாட்டோம். we will break them. அப்புறம் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எனக்கு அதை விட பெரிய வழி இருந்துச்சு.
அதனால நான் செஞ்சேன், அவ்வளோதான், ஃபினிஷ்ட். வி ஹாவ் அ ஜஸ்டிஃபிகேஷன். அப்புறம் நமக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும், நம்ம வி லவ் சம்திங், அது நம்ம குடும்பத்துக்கு அது ஏற்றதாக இருக்காது. பட் வி வில் ஹாவ் சம் ஜஸ்டிஃபிகேஷன். குடும்பத்துக்கு அவங்க சரியில்லை, அவங்க என்கிட்ட பேசலை, அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பராமரிப்பை கரெக்டான நேரத்தில் கொடுக்கல, என்கிட்ட இதை செஞ்சுருந்தாங்கன்னா நான் இதை செஞ்சுருக்க மாட்டேன், அதை செஞ்சுருந்தாங்கன்னா இதை செஞ்சுருக்க மாட்டேன். See, God is not going to ask that. அவங்க அப்படி செஞ்சனால நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சே போ மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. நெவர் இட் ஹஸ் ஹேப்பன்ட். வாட் யூ டிட், நீ என்ன செய்தாய், தப்பு, போ இந்த சைடு போ, ரைட்டு இந்த சைடு போ, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நான் சென்னை கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே எனக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறாங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு ஒன்வே டிராஃபிக், இது ஒன்வே, நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறேன். இப்போ ஒரு போலீஸ்காரர் நிற்கிறாரு. அவர் என்னை பார்த்து கேட்குறாரு, எப்பா எங்கே போயிட்டுருக்குற? இப்படி சார் சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன் சார். சரி ரைட்டு, இந்த ரோட்டில் போயிட்டுருக்குற? சார் ரோடு தானே சார், எல்லாம் வண்டி போகிற வண்டி. ஏய் இது ஒன்வேப்பா, இல்லை ஓரமாக நிறுத்து. சார் 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 நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் சார், எனக்கு ஒன்வே டிராஃபிக்லாம் தெரியாது சார், நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் சார், அவசரமாக போயிட்டுருக்கிறேன், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். உடனே போலீஸ்காரர், ஐயையோ பாவம் தெரியாமல் வந்துட்டிங்களா, சரி போங்க, அப்படி சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? உனக்கு வழி ஊர் தெரியாதுன்னா வண்டி எதுக்கு எடுத்து வந்தேன், ஓரமாக நிறுத்து, ஃபைனை கட்டு, ஓடிப்போம், இதானே சொல்லுவார். அதுதாங்க அங்கேயும் பைபிள் அதுதான் சொல்லுது. நீ உன்னுடைய தப்பு என்னென்னா, யூ ஆர் நாட் ஹீடிங் டு லார்ட். கடவுளுடைய வார்த்தைக்கு உன் காது கொடுக்க மாட்டேங்கிற. கடவுள் என்னமோ உனக்கு சொல்ல நினைக்கிறாருப்பா, நீ செஞ்சது தப்புங்கிறது உனக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிற, ஆனால் நீ காது கொடுத்து கேட்கலையே. உனக்கு கையிலேயே பைபிள் கொடுத்துருக்காரு, நீ அதை புரட்டி பார்க்கலையே. உனக்கு ஆண்டவர் ஆன்மீக அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். பட் யூ ஆர் நாட் பாதர்ட். அதை குறித்த கவலை உனக்கு இல்லை. அப்போ யாருடைய தப்பு? இட் இஸ் யுவர் மிஸ்டேக். நீ உன்னுடைய தப்பு. நீ அதை சீரியஸாக எடுத்துக்காதது யாருடைய தப்போ இல்லை, என்னுடைய தப்பு இல்லை. இட் இஸ் நாட் மை மிஸ்டேக். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக பல நாட்கள் ஜெபம் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். எல்லாரும் அப்படி தான். பட் இஃப் யூ டோன்ட் டேக் இட் அஸ் சீரியஸ், அப்படின்னா யாரோடைய தப்பு? உன்னுடைய தப்பு. அப்போ கடவுள் என்ன கேட்பார்னா, நீ செய்த தப்பை குறித்து நான் உன்னோடு கூட பேச விரும்பினேன், ஆனால் நீ கேட்க மனசாக இல்லை, அது இட் இஸ் யுவர் மிஸ்டேக் என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலையில் வரும்போதாவது உனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீ போய் பாவ சிங்கத்தனம் செய்யுது. இப்போ உன்னை யோசிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு சமூகம் இருக்கிறது. யூ ஹாவ் டு ஹியர் காட். நான் கடவுளை நீ கேட்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ரியல் இன்சிடென்ட், என்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட். என்னுடைய பையன் வைல் ஹி வாஸ் 5 years 5 or 6 இருக்கும், எல்கேஜி படிக்கிறான், யூகேஜி, ஆமாம் யூகேஜி படிக்கிறான். யூகேஜி படிக்கும்போது ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அப்படி சொன்னால், அவனை ஏதோ ஒரு காம்படிஷனில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் சாங் அதெல்லாம் அங்கங்கே பண்ணுவோம்ல, அப்போ இவன் சின்னதாக இருப்பான், அங்கே இருந்துட்டு கையை காலை அப்படி தூக்கிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன், சரி அவனை டான்ஸில் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ டான்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்கள் டீமில் ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு நேரம் இல்லை கொண்டு போய் விடுறதுக்கு. அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் டேவே வந்துருச்சு. நான் காலையில் என்ன பண்ணேன்னா, ஒரு சிடியை போட்டு விட்டுட்டு அந்த டான்ஸை போட்டு விட்டு, சரி இவனுக்கு எதையாவது சொல்லிக் கொடுப்போம், டே இந்த பாட்டு தாண்டான்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக கையை தூக்குடா, காலை தூக்குடா, குதிடா அப்படின்லாம் ஒரு 10 ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். இவ்வளோ தாண்டா டான்ஸு, வாடா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி 2 சைடு ஆட்களுக்கு வந்திருக்காங்க. நான் பின்னாடி ஒரு பெஞ்ச் இப்படி போட்டிருக்குது, அந்த பெஞ்சு மேலே இவன் நிறுத்தினேன். ஸ்டேஜுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு பேராக வாசிக்கிறாங்க, லைனாக அந்த பசங்க போகிறாங்க, தே பர்ஃபார்ம், அப்புறம் திரும்பி வர்றாங்க. இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தான். இவன் கையில் 2 பலூன் வேறு கட்டி விட்ருக்குறோம். சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய பேரை வாசித்தாங்க. வாசித்த உடனே இவன் என்ன பண்ணான், டக்குன்னு திரும்பினான், என்னுடைய கழுத்தை இறுக்கி கட்டி பிடிச்சான். நான் அவன் கழுத்துலேருந்து டேய் எட்ரா உட்ரா வரமாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணேன், அப்படியே குண்டு கட்டாக பிடிச்சிட்டேன். அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்டேஜ் மேலே நிற்க வச்சாச்சு. நிற்க வச்சதுக்கப்புறம் சிடியை கொடுத்து, என் கையை விட மாட்டேங்கிறான், சிடியை கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க, போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணேன், கடைசியாக வேகமாக ஒரு இழுத்தேன், வந்துருச்சு. வந்த உடனே ஒரு தலை தள்ளி விட்டேன், இப்படி பின்னாடி போய் இப்படி நின்று எல்லாத்தையும் பார்த்தான்.
பார்த்த உடனே இவன் பாட்டு போட்டு விட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், கையை இப்படி மூடிக்கிட்டான். பலூன் வேறையா, மொத்த முகமும் மறைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், இவன் பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிட்டான்னா 2 சைடும் சின்ன சின்ன செவுறு இருக்கும் ஸ்டேஜில். நான் அந்த செவுத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டேன் ஓரத்தில். என்ன யாருக்கும் வெளியில் இருக்க யாருக்கும் தெரியாது. இப்போ நான் இந்த ஓரத்தில் நிற்கிறேன், இவன் நடுவில் நின்றுக்கிறான். அங்கே பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அப்போ நான் அங்கே இருந்துட்டு கூப்பிட்றேன், அவன் பேரை சொல்லி டேய்ன்னு கூப்பிட்றேன். இவன் பார்க்கவே மாட்டேங்கிறான். இப்போ நான் கூப்பிட்ட அந்த மொமெண்ட்டில் ஒரு டைமில் திடீர்னு அப்படி இந்த கையை எடுத்து என்னமோ அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்லுவேன், கையை தூக்குடா அப்படின்னு நான் குதிச்சு காமிப்பேன். உடனே என்னை இப்படி திரும்பி பார்த்து இப்படிமா நான் சொல்லுவேன். அது 2 வாட்டி செய்வான். திடீர்னு இந்த பக்கம் பார்த்து எல்லாரும் இவனை பார்ப்பாங்க, டக்குன்னு கை முடிக்கும். அதாவது see how God speak to us. அப்போது கடைசியாக நான் அவன் டான்ஸ் ஆடினவனா இல்லையா, நான் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவனை பிடிச்சிட்டேன். மறுபடியும் முடித்த உடனே என் கையை கழுத்தை கட்டி பிடிச்சான். எனக்கு என்னென்னா அங்கே இருக்க மோஸ்ட்லி என்னை எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் போயிட்டேன். ஆனால் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு அழகான மெசேஜை கடவுள் கொடுத்தார். என்னென்னா, சம்டைம்ஸ் காட் ட்ரைஸ் டு ஸ்பீக். இப்போ நான் ஒரு மூலையில் நின்றுட்டு அவனுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன், கத்துறேன், டேன்னு கூப்பிட்றேன். அவன் எதையும் பார்க்கலன்னா என்னை பார்க்கவே இல்லை. எப்போ ஒரு நேரம் பார்த்தப்போ சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சும்மா அப்படி கையை தூக்குறான். எகெயின் அவன் என்னத்தை திரும்பி பார்த்தானா, அங்கே திரும்பி பார்த்தா நான் சொல்கிறத கவனிக்கவே இல்லை. இப்படி தான் நம்ம இருக்கிறோம். கடவுள் ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். He want to convey something to us, but we are not heeding to him. Every moment is very important. என்னை பொறுத்த வரைக்கும் I feel it is very important. ஏன்னா ஆண்டவர் எப்படி இருப்பார்னா, நீங்களாம் சும்மா இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்காதீங்க. நான் சும்மா இட் வாஸ் மை ப்ரேயர். எப்படி ஆண்டவர் இந்த மக்களை கொண்டு வரார், ஒவ்வொருத்தரையும் பல சூழ்நிலைகளில் நெருக்கி பிடிச்சி கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வர்றார். இந்த மாதிரி சூழ்நிலைகளை கூப்பிட்டு வர்றார். எதுக்காகனா, ஹீ ஹேஸ் அ அஜெண்டா. நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு கூட்டிகிட்டு வர்றார். ஆனால் கூட்டிகிட்டு சொல்கிறப்போ பார்த்தா லாட் ஆஃப் அஜெண்டா யூ ஹேவ். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆம்பியன்ஸு, சூழ்நிலைகள், பல யோசனைகள். சரி, என்ன எதையாவது பேசிகிட்டு அப்படிலாம். இதுக்கு நடுவில் 1 வேர்டு 2 வேர்டு கடவுள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் உன்னுடைய ஹார்ட்டுக்குள்ளே போய் சேருகிறது. அவர் எவ்வளோ பேர்டனாக இருப்பார். He has lot of burden. He want to convey something to you. உன்னை வைத்து ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறார். Praise the Lord. Praise the Lord. இந்த மிஷனை நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. உங்களுடைய ப்ரேயரை நீங்கள் உங்களுக்காக மட்டும் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ, நெவர். நான் எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் ஒரு பையன் இருந்தான். அவன் ஆர்எஸ்எஸ். அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னா, இந்த கன்வர்ஷனில் இந்த காஸ்பல் சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தை, சர்ச்சுக்கு போகிறது, இதெல்லாம் ஹீ இஸ் நாட் ஃபார் இட். ஒரு நாள் என் பக்கத்தில் உட்கார்ந்தான். பக்கத்தில் உட்கார்ந்தப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னான், இவன் என்னமோ சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கேளு அப்படின்னு சொன்னான். நான் உடனே என்ன செந்தில், என்ன வாட் ஹேப்பன் அப்படின்னு, அவன் என்ன செத்து போகிறேன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாப்புல. நான் என்ன செஞ்சேன், ஒன்றுமே செய்யலை. சும்மா ஏன்னா அவன் கிறிஸ்டியனாக இருந்தால் அவனுக்கு கவலைப்படாத, ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், நடத்துவான்னு சொல்ல முடியும். நான் என்ன பண்ணேன், அவனுடைய தொடை மேலே இப்படி சும்மா கை வச்சேன். கை வச்ச உடனே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னமோ மேலே இருந்து அருவி கொட்டுற மாதிரி கடவுளுடைய பிரச்சனை குபு 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 குபுன்னு என் மேலே இறங்கி வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வச்ச கையை அப்படியே வச்சுட்டு பேசாமல் உட்காந்துட்டு நான் எதுவுமே பேசலை. ஒரு 15 நிமிஷம் இருக்கும். வெதர் யூ பிலீவ் ஆர் நாட், இட் ஹேப்பன்ட். அவன் கேட்டான், ராஜேஷ், நீ எங்கேயோ இந்த ஜெபமெல்லாம் பண்ண போவே இல்லை, அங்கே என்னை கூட்டிகிட்டு போறியா? என்னடா இது எனக்கு கேட்குறது மெய்யா போயான்னு. ஏன்னா இஸ் ஆஃப் தட் கைண்ட். அதுக்கெல்லாம் நான் சொன்னேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி உடனே கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். என்ன நடந்துருந்துச்சுன்னா, அவன் ரோட்டில் போகும்போது ஒரு பஸ்ஸு பின்னாடி வந்திருக்குது. அதுக்காக ஒதுக்கியிருக்காப்புல. ஒரு மரத்தோட வேறு வெளியில் வந்திருக்குது. அதுக்கு மேலே ஸ்கூட்டர் ஏறிடுச்சு. ஏறினப்போ அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தப்போ அந்த பஸ்ஸோடைய டயர் போகும்போது அந்த ஒரு காற்று அடிக்கும்ல, அது இவன் தலையில் அவ்வளோ பக்கத்தில், he was so close to death. அப்போ அது அவனுக்கு பயம் வந்துருச்சு. அதனால் ரோட்டில் நடக்க பயம், பஸ்ஸில் ஏற பயம், வண்டியில் போக பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் போய் ஜெபம் பண்ணேன் அவனுக்காக. அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாப்புல அங்கே போய் ஜெபம் பண்ணும். அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணும். அடுத்த நாள் காலையில் நடந்த சூப்பரான ஒரு விஷயம். நான் அவனுக்கு பெருசாக காஸ்பல் சொன்னேன்னு சொல்ல முடியாது.
நான் என்ன பண்ணேன்னா வழக்கமாக ஒரு சேரில் உட்காந்துருப்பேன் ஜெபம் பண்ணுறதுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் வச்சு. நான் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டு அவனை அந்த சேரில் உட்கார வச்சுட்டு உன் கையில் ஒரு பைபிளை கொடுத்து சும்மா வாசி செந்தில் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 1 hour இருக்கும் என்னுடைய வழக்கமான ப்ரேயர். 1 hour 15 minutes இருக்கும். முடிஞ்சு நான் வரும்போது இந்த பைபிள் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருந்தாப்புல. நான் கேட்டேன், என்னாச்சு செந்தில்? சொன்னாப்புல, நீங்கள் ஏதாவது எந்திரிச்சு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. இல்லையே, நான் இங்கே தான் உனக்கு முன்னாடி தான் உட்காந்து ஜெபம் பண்ணிருந்தேன். இல்லை, நான் பார்க்குறேன், நீ வந்து யாரோ, நான் கண்ணை மூடியிருந்தேன், பைபிள் பிடிச்சிருந்தேன், யாரோ ஒருத்தர் நடந்து வந்ததை நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் அவங்க வந்து கையை என் தோல் மேலே வச்சாங்க. அந்த கை வந்து உன் கை மாதிரி சின்னதாக இல்லை, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் அப்படியே கீழே விழுந்தேன். கீழே விழுந்தேன், சேர்லேருந்து அப்படி சாஞ்சிட்டேன். யார் இது, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டாப்ப. நான் சொன்னேன், வழக்கமாக நான் இங்கே தான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு நான் நம்புகிறேன், நீ வந்து அதை ஃபீல் பண்ணிட்ட, அவ்வளோதான். தட் டே சேஞ்ச்டு ஹிஸ் லைஃப். அவனுடைய தற்கொலை எண்ணம் போவதற்கு நான் பெரிய காஸ்பல்லாம் சொல்லலை. ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங் டு காட். உன்னை யாருக்கோ பிரயோஜனமாக இன்றைக்கி ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். உன் குடும்பத்துக்கே பிரயோஜனமாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஹியர். இன்னைக்கு இந்த வேர்டு உன்னை பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா see how God's word is, I tell you. நீ வந்து கையில் வந்து இந்த மாதிரி ஒரு வாட் இஸ் திஸ், ஓகே, இது நெயில் கட்டர். இந்த நெயில் கட்டரை இந்த அக்காட்ட கொடுக்குறேன், கையில் வச்சு, கையில் பிடிச்சிட்டாங்க. இந்த நெயில் கட்டரை கீழே வைக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த செஷன் முழுவதும் அவங்க கையிலேயே பிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இன் பிளேஸ் ஆஃப் தட் நெயில் கட்டருக்கு பதிலாக இப்படி சும்மா நினச்சிக்கோங்க, இது ஒரு பெரிய எலி, உயிருள்ள எலி, அதை கையில் கொடுக்குறேன். வாங்கியா? வாங்கிட்டாங்க. இப்போ இந்த எலி என்ன பண்ணும்? நெயில் கட்டர் மாதிரி பேசாமல் உட்காந்துட்டு இருக்குமா? என்ன பண்ணும்? கடிக்கும், புறாண்டும். எது வரைக்கும்? தப்பிச்சு வெளியில் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் செய்யும். ரைட்? நெயில் கட்டருக்கும் எலிக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு உயிர் இல்லை, நெயில் கட்டருக்கு சாரி எலிக்கு வந்து உயிர் இருக்குது. ரைட்? இப்போ வந்து நான் பேசுகிற வார்த்தைக்கு, ஒரு சாதாரண ஒருத்தர் பேசுகிற ஒரு வார்த்தைக்கு உயிர் இல்லைங்க. ஆனால் காட்ஸ் வேர்ட் ஹேஸ் லைஃப். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீங்கள் கேட்குற வசனத்துக்கு இது நெயில் கட்டர் யாரோ ஒருத்தர் பேசின வார்த்தை ஹிஸ்ட்ரியை கேட்டு அப்படி மனசுக்குள்ளே போய் அப்படி காணாமல் போயிடும். இட் வில் நாட் ஒர்க் இன் யுவர் லைஃப். ஆனால் காட்ஸ் வேர்ட் ஹேஸ் லைஃப் அண்ட் பவர். அன்றைய வல்லமை இருக்கிறது. நான் ஒன்று ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு நாள் உன்னை ரொம்ப திட்டாங்க. அவங்க திட்டின அத்தனை வார்த்தையும் உன் மனசுக்குள்ளே நிற்கும். அவள் எப்படி அதை திட்டிருக்கலாம்? எது வரைக்கும் உன் மனசுக்குள்ளே இருக்கும்? எப்போவுமே இருக்கும். அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? போகவே போகாதா? என்ன பண்ணாலும் மறக்க மாட்டீங்க. எப்போ மறப்பீங்க? அவங்க பேசினா அவள் திரும்பி பேசணும், மன்னிப்பு கேட்டணும், தென் யூ வில் ஃபர்கெட். அது வரைக்கும் அந்த வேர்டுக்கு எவ்வளோ உயிர் இருக்கும் தெரியுமா? இட் வில் டார்ச்சர் யூ. என்ன இவ இப்படி பேசிட்டா, இப்படி பேசிட்டா, இப்படி பேசிட்டா. ரைட்? சி, நம்முடைய மனுஷனுடைய வார்த்தைக்கே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. கடவுளுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். வெரி வெரி சிம்பிள். லாசரஸ் இறந்து போனார். ஜீசஸ் வர்றதுக்குள்ள 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ லாசரஸுடைய உடம்புக்கு என்ன ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அழுகி இருக்கும். வேற? நாத்தம் அடிச்சிருக்கும். வேற? கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லுங்கள். எலும்பு ஆயிருக்கும். சரி, வேற யாராவது மெடிக்கல் சைடில் இருக்கீங்களா? மெடிசின். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தமெல்லாம் என்ன ஆயிருக்குங்க? ஃப்ரீஸ் ஆயிருக்கும், உறைஞ்சிருக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நரம்பெல்லாம் அது ஃப்ரீஸ் ஆனதுனால அதெல்லாம் வெடைச்சிருக்கும். அதனால தான் வந்து என்ன பண்ணுறோன்னா, இறந்த உடனே கையை உடனே கோத்துருவோம். ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, எல்லாம் வெடைச்சாச்சு. இப்போ வந்து மூச்சு காற்று போகிறதில்ல, ஆக்சிஜன் போகலை, ரத்தம் உள்ளுக்குள்ளே இல்லை. அதனால் ஒவ்வொரு ஆர்கனும் என்ன ஆயிருக்கும்? தனித்தனியாக செத்து போயிருக்கும். ரைட்? இப்போ வந்து இப்படி ஆன லாசருவை கல்லறைக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ரைட்? இப்போ கல்லறைக்குள்ளே கல்லை மூடி வச்சிருக்கிறாங்க. ஜீசஸ் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, லாசரே வெளியே வா. கல்லை புரட்டியாச்சு. லாசர் என்ன உள்ளுக்குள்ளே டீயாக குடிச்சிட்டு இருக்கிறாரு. இவரை கூப்பிட்ட உடனே
இவருக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னா, இவருடைய உறைந்து போன ரத்தம் பழையபடி மாறுது. அந்த வெடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நர்வும் நார்மலாக மாறுது. செத்துப்போன ஒவ்வொரு ஆர்கனும் உயிரடைகிறது. அழுகி போன அந்த தண்ணி, கீழே விழுந்த தண்ணி, அதெல்லாம் காணாமல் போகுது. இப்போ எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஏதோ ஒரு வியாதினால தான் அவர் செத்து போனார், அந்த வியாதியும் சரியாக போகுது. அதுக்கப்புறம் இவர் எழுந்து நடக்கிறார். இத்தனை விஷயமும் நடந்தது எதுலன்னா, அந்த 3 வேர்டு தான். லாசரே வெளியே வா, லாசரஸ் கம் அவுட், ஃபினிஷ்ட். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்திட முடிஞ்ச வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி அந்த கடவுளுடைய வார்த்தையை உங்களை சுகப்படுத்துவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. நம்ம ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணலாம். இப்போ என்னென்னா, we will leave you go. நீங்கள் யாரெல்லாம் கன்ஃபெஷன் பண்ணீங்களோ நீங்கள் போய் கன்ஃபெஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி ஜஸ்ட் கோ அரவுண்ட் அண்ட் கம். ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். இங்கே யாராவது கன்ஃபெஷன் பண்ணாமல் இருக்கிறீங்களா? கையை மட்டும் தூக்கிக்கலாம். எல்லாருமே பண்ணவங்களா? யாராவது கன்ஃபெஷன் பண்ணாதவங்க? பண்ணலைன்னா நீ பாருங்க, இப்போ விட்டுறேன், நீங்கள் அப்படியே போய் கன்ஃபெஷனில் உட்காந்து அப்புறம் க்ளோஸ் யுவர் ஐஸ். கெட் ப்ரிப்பேர்ட். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒருவேளை நீங்கள் கன்ஃபெஷன் பண்ணி கூட இருக்கலாம். நீங்கள் சரியாக பண்ணாமல் இருந்திருந்தா கெட் ப்ரிப்பேர்ட் அகெயின். திரும்ப போய் பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. க்ளோஸ் யுவர் ஐஸ். தூய ஆவியானவர் வரும்போது நம்முடைய பாவத்தை குறித்து அவர் சுட்டி காண்பிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. You should give space to him. அவர் உன்னிடத்தில் வருவதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். He like to speak to you. உன்னோடு கூட பேச விரும்புகிறார். He like to speak to you. உன்னோடு பேச விரும்புகிறார். நீ சிலருக்கு மரியாதை கொடுக்கல, ஆனால் அதுக்கு உனக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க கொடுத்தாங்களா? ஆனால் அது பிரச்சனை இல்லை. நாம் பார்க்கிற தவறான காட்சி எதேச்சியாய் பார்க்கிறோம். திரும்பவும் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. Again it is a sin. நம்ம அவ்விசுவாசமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடவுளுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மற்றவங்களுடைய உள்ளத்தை நம்ம உடைச்சிருக்கிறோமா? எஸ், we are answerable. ஏதோ ஒன்று ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கசப்பு இருக்குல்ல, இட் இஸ் a sin. நீ இச்சையோடு உன்னை பார்த்தாலே தப்பு தான். இட் இஸ் a sin. ஒரு சில சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக பெரிய போய் வாட் இஸ் தேர் அப்படின்னு நீ நினைக்கிற. நோ. ஜீசஸ் நீ செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சாரு, உன்னை ஏத்துக்கிட்டாரு. ஆனா உனக்கு விரோதமா ஒருத்தர் தப்பு செய்யறாங்க, அவங்கள உன்னால மன்னிக்கவும் முடியல, அவங்கள ஏத்துக்கொள்ளவும் முடியல. இட் இஸ் a mistake. பல நாட்களா நான் பாவ சங்கீர்த்தனமே செய்யல. மிஸ்டேக். கடன் திருநாள் பூசைக்கு போகல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லாம எடுத்துக்கிட்டியா? இட் இஸ் a mistake. மற்றவங்களை பற்றி முன்னாடி விட்டு பின்னாடி பேசணும்ல, ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு உன்னை தீர்ப்பிடலை, நீ குற்றவாளின்னு சொல்லி உன்னை நிறுத்தலை. ஆனால் நீ மற்றவங்களை குற்றவாளின்னு நிறுத்திட்டியே. இட்ஸ் a mistake. நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் நீ நன்மை செய்யாம இருக்கும் போது அது தப்பு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நீ
இந்த உலகத்தில் அந்த இயேசுவுக்கு மேலே எதையாவது ரொம்ப நேசிக்கிறியா? அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என்னை விட நீ யாரையாவது அதிகமாக நேசிச்சின்னா நீ எனக்கு ஏற்றவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறார். நீ அதையெல்லாம் விட்டுட்ட. உனக்கு நடந்த ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்குல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை சொல்லி நீங்க எனக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி நீ புலம்புற, முறுமுறுக்கிற. முறுமுறுத்த இஸ்ராயல் மக்கள் பலவிதமான வாதைகளுக்குள்ள போனாங்க. ஆனா ஆண்டவர் உன்னை மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார், இரக்கத்தினால் உன்னை சூழ்ந்து கொண்டார். His mercy saved you. ஆனாலும் முறுமுறுத்து கொண்டுதான் இருக்கிற. Is it not a mistake? ஒரு பிரச்சனையை நம்பிக்கையினால தாண்டதை விட்டுட்டு உன்னுடைய முயற்சினால முயற்சித்து தோற்று போய் அந்த பழி சொல்ல ஆண்டவர் மேல வைக்கிற. Is it not a mistake? அல்லது யாரை குற்றப்படுத்தினா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களோ அவங்க மேல அந்த பிரச்சனையெல்லாம் போடுற. உங்களால தான் நடந்துச்சு, இதனால தான் நடந்துச்சு, அதனால தான் நடந்துச்சு என்ற காரணம் சொல்லி வெறுப்பாய் நடந்து கொள்கிறாய். நம்முடைய முகநாடி மாறும் போது கடவுளுடைய சமூகத்தை சில ஆசீர்வாதங்களை இறந்து போகிறோம். யாக்கோபு, லாபானுடைய முகம் மாறியது. அதோடு அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நின்று போச்சு. இன்னைக்கு ஜீசஸ்ட சொல்லுவோம், எனக்கு சொல்லுங்க நான் என்ன தப்பு செஞ்சிருக்கேன். ஹோலி ஸ்பிரிட் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் என்ன தப்பு செஞ்சிருக்கிறேன். ஹெல்ப் மீ டு நோ. ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக் இன்டு தேர் ஹார்ட்ஸ். உமக்கு விட்டு கொடுத்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்க பேசுங்க, ஒரு மாற்றத்தை கொடுங்க. We pray in the name of Jesus. Amen. Amen. Praise the Lord. ஒருவேளை மறுபடியும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட தப்பில்லை, தாராளமாக யூ கேன் கோ அண்ட் டூ. இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதாவது பாவ சங்கீத்தின தொட்டியில் இருக்கிறவங்க ஃபாதர் அல்ல, ஜீசஸ். அவரே அங்கே வந்து உட்காருகிறார். அவங்க வாயினால ஒரே ஒரு வார்த்தை, உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது, ஃபினிஷ்ட். ஆண்டவர் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார். கடலின் ஆழத்தில் போடுகிறார், முதுகுக்கு பின்னாடி போடுகிறார். வாட் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி லார்ட் ஹஸ் given us. இவ்வளோ அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதனால் ஒருவேளை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் go ahead and do.